இப்போ நம்ம வந்து 4வது அத்தியாயத்தை வந்து ஆரம்பிக்க போறோம். 4வது அத்தியாயம். இதுல வந்து சிருஷ்டிக்கும் முறை அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்க போறாரு. ஆனா சிருஷ்டிக்கும் முறை இங்க வந்து இந்த பொதுவா இந்த அத்தியாயத்துல இல்லை. அது அடுத்த அத்தியாயத்துல இருந்து தான் வருது. பரவாயில்ல. பதம் 1. சூத உவாச்ச வயாசகே திவசஸ் தத்வநிச்சயம் ஆத்மனா உபதாரிய மதிம் கிருஷ்ணே ஔதரேய சதிம் யதாத். சுலோச்சனா மாதாஜி. மொழிபெயர்ப்பு. சூத கோஸ்வாமி கூறினார், ஆத்மாவை பற்றிய அனைத்து உண்மைகளையும் சுகதேவ கோஸ்வாமி சொல்ல கேட்ட உத்தரையின் புதல்வரான பரிஷித் மகராஜர் தம் கவனத்தை நம்பிக்கையோடு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது பதிய செய்தார். யாரு சொல்றப்போ சூத கோஸ்வாமி வந்து சொல்றார். சதீம் அப்படின்னு சொன்னா இங்க பிரபுபாதரே பொருளுரையில வந்து சொல்றாங்க, இது வந்து ஒரு உயிர் வாழும் இல்லைன்னா ஒரு பரிசுத்தம் என்னும் அர்த்தங்களை குறிப்பதாக. மேலும் பரிசித் மகாராஜின் விஷயத்தில் இவ்விரு கருத்துக்களும் முழுமையாக பொருந்துகின்றன. அப்படின்னா என்ன பிரபுபாதர் வந்து சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, அதாவது யாருடைய கருணையினால ஒருத்தர் வந்து உயிர் வாழ்றாரோ இல்ல யாருடைய ஸ்மரணத்தினால தூய்மையானவரா இருக்கிறாரோ அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதுதான் பிரபுபாதர் வந்து பர்போட்ல வந்து விளக்குறாரு. பரிசித் மகாராஜர் தன்னுடைய தாயின் கர்ப்பத்துல இருக்கும் போதே வந்து அவர் வந்து கிருஷ்ணரை வந்து பார்த்தவர். ஸோ அதனால அந்த பிரம்மாஸ்திரத்தினுடைய தாக்குதல்ல இருந்து பகவான் தான் காப்பாத்துறாரு இல்லையா? அப்போ யாருனால ஒருத்தர் உயிர் வாழ்றாரோ, சத்தியம் அப்படின்னா யாருனால ஒருத்தர் உயிர் வாழ்றாரோ, யாரு? பரிசித் மகாராஜர். அப்படி இல்லைன்னா யாருடைய ஸ்மரணத்தினால தன்னை வந்து தூய்மைப்படுத்திக்கிட்டாரோ அப்படின்னு அர்த்தம். அவர் தான் பரிசித் மகாராஜர். ஸோ அப்படிப்பட்ட அந்த பரிசித் மகாராஜர் ஏற்கனவே எப்போதுமே அவருக்கு அந்த பேர் வந்ததுக்கு காரணமே என்ன? இவரு கிருஷ்ணரா இருப்பாரோன்னு குழந்தையில இருந்து பாக்குறவங்களெல்லாம் அவர் பரீட்சை பண்ணதுனாலேயே அவருக்கு பரிசித்துன்னு வந்ததுனால, அப்போ அவருடைய மனம் இயல்பாவே கிருஷ்ணருக்கு மேலதான் லயிச்சிருக்கும். அவர் எப்போதும் கிருஷ்ணர் தான் நினைச்சிருப்பாருங்கிறதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ ஆனா கூட வந்து மற்றவர்களுக்காக இந்த ஆன்மீக பாதையில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி செய்யறதுக்காக சுகதேவ கோஸ்வாமி இதுக்கு முன்னாடி சில வழிமுறைகளை வந்து விளக்கி கூறினார். ஆனா முந்தைய அத்தியாயத்துல, அதாவது 3வது அத்தியாயத்துல எஸ்பெஷலி சுகதேவ கோஸ்வாமி ரொம்ப கிளியரா வந்துட்டு நல்லா கவனிச்சிருக்கணும். நம்ம 2வது அத்தியாயத்துல ஒரு ஆன்மீகி, ஒரு யோகி, அவர் எப்படி வந்து சட்டில் பாடியை பியூரிஃபை பண்ணி அவர் வந்து இந்த யூனிவர்ஸை கிராஸ் பண்ணி எப்படி போறாருன்னு நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? அது வந்து சாதாரணமான ஒரு விஷயமா? நமக்கு வந்துட்டு ஒரு குளத்துல ஒரு நீச்சல் அடிச்சு ஒரு குளத்தை கிராஸ் பண்ணி பண்றதே நமக்கு வந்துட்டு கஷ்டம். ஆனா அந்த ஒரு யோகி என்ன பண்றாரு? தன்னுடைய யோக பலத்தினால பல லட்சம் மைல்கள் தூரம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த லேயரையும் அவர் வந்து கிராஸ் பண்ணி அவர் என்ன ஆகுறாரு? அவர் வந்து ஒரு ஆன்மீக நிலையை வந்து அடைகிறாரு. ஆனா சுகதேவ கோஸ்வாமி போன அத்தியாயத்துல என்ன சொல்றாரு? பகவானுடைய அந்த கதைகளை கேட்காதவங்களுடைய காது வந்து பாம்புக்கு இருக்கிற காது மாதிரிங்கிறாரு. அந்த கண்ணு வந்து மயில் தொகையில இருக்கிற மாதிரி கண்ணு அப்படிங்கிறாரு. இப்ப இதெல்லாம் யார சொன்னாரு? இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பேரை வந்து புகழ்ந்துதான் சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அந்த யோகிகளுடைய அந்த நிலையையும் புகழ்ந்துதான் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இப்போ போன அத்தியாயத்துல சுகதேவ கோஸ்வாமி அந்த சொன்ன அந்த வர்ணனை படி பார்த்தா அது யாருக்கெல்லாம் பொருந்தும்? பக்தர் அல்லாதவர்கள், பகவானுடைய உருவ அம்சத்தை வந்து புரிஞ்சுக்காதவங்க பிரபு, பக்தர் அல்லாதவர்கள். ஜென்ரலா நம்ம வந்து சொன்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா எக்ஸப்ட் டிவோட்டிஸ், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு யோகி தன்னுடைய சட்டில் பாடியும் பியூரிஃபை பண்ணாரு, அவரையும் சேர்த்துதான் இதுல சொல்லியிருக்காரு. அவ்வளவு பெரிய அந்த ஒரு ப்ராசஸ பண்ண அந்த யோகியும் சேர்த்துதான் வந்து திட்டிருக்காரு போன அத்தியாயத்துல. யாரோட தலை வந்து பகவானுக்கு வந்து வணங்கலையோ அந்த ஆளுக்கு தலை இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலா அவர் வந்து ரொம்ப ஒரு நம்ம எல்லாரும் கூட வந்து உண்மையிலேயே வந்துட்டு ஒரு பெரிய நிலையை அடைஞ்சிருக்கிறார். ஆனா பரிசித் மகாராஜர் அதை வந்து சுகதேவ கோஸ்வாமி அதை வந்து கேரே பண்ணல. அது என்ன பெரிய நிலைமை? இங்க வந்து பகவானுடைய கதைகளை கேட்கறதுல கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் அவங்க வந்து பிரம்மஜோதியில போய் அடைகிறதோ இல்லைன்னா வந்து கார்ணதக சாயி விஷ்ணுவனுடைய தேகத்துல போய் கலக்குறதுல என்ன ஒரு ஆனந்தம் இருக்க முடியும்?
ஒரு ஆனந்தமும் கிடையாதுன்னு அதை வந்து என்ன பண்றாரு, ரொம்ப துச்சமா வந்து டீல் பண்றாரு. அதான் இங்க பரிச்சித் மகாராஜர் வந்து அந்த சுகதேவ கோஸ்வாமியோட அந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனை கேட்டு, அதாவது இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃப்ளோ இல்லையா, அந்த ஃப்ளோவை வந்து ஃபாலோ பண்ணி பரிச்சித் மகாராஜுக்கு வந்து பயங்கரமான ஒரு சந்தோஷம். ச்சே, ஏன்னா முன்னாடி அந்த யோக மார்க்கத்தெல்லாம் சொல்லிட்டு கடைசியில அவங்க எல்லாமே ஒண்ணுமே கிடையாதுப்பா அப்படின்னு வந்து சொல்றதை கேட்டு பரிசித் மகாராஜுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். நல்ல வேளை இவர் ஏதோ வந்து பழைய ட்ராக்ல போயிட்டாரோ அப்படின்னு சொல்லி பரிசித் மகாராஜருக்கு வந்து ஒரு டவுட். அதுக்கப்புறம் தேர்ட் சாப்டர்ல வந்து அவர் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் பரிசித் மகாராஜருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். வெரி குட். அப்ப அந்த டிவோஷன் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்லி அத சுகதேவர்கிட்ட இருந்து கேட்டதுனால அவர் இன்னும் வந்து ரொம்ப கான்பிடென்ட் ஆயிட்டாரு. அவர் இன்னும் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா வந்துட்டு கிருஷ்ணரை வந்து நினைக்கிறதுக்கு அவர் வந்து தன்னுடைய முழு கவனத்தையும் நம்பிக்கையும் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்ப நம்பிக்கை இல்லாமலா வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. பரிசித் மகாராஜருக்கு கிருஷ்ணருக்கு மேல நம்பிக்கை இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லையே பிரபு. ஆனா இங்க வந்து என்ன சொல்றாங்க, நம்பிக்கையோட அவர் வந்து பகவான் கிருஷ்ணர் மீது பதிய செய்தார் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கை வந்து சுகதேவ கோஸ்வாமி மேல. பிரபு அவர்கிட்ட இருந்து கேட்டதுனால இன்னும் அவரோட நம்பிக்கை வந்து இன்னும் அதிகரிச்சது அப்படின்னு. கேட்டதனால இன்னும் நம்பிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவர் வந்து ஏற்கனவே கான்பிடென்ட் ஆனவர் தான், இல்லைன்னு கிடையாது. ஆனா சுகதேவ கோஸ்வாமி மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து கேட்கும் போது அது வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. இப்ப நம்ம எல்லாருமே வந்து டிவோட்டிஸ் தான். இப்போ வந்து நான் வந்து ஏதோ உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன், ஏதோ கேக்குறீங்க, கிளாஸை முடிய பச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தோணலாம். இதே நம்ம குரு மகாராஜ் வந்து கிளாஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்நேரம் நம்மளுடைய அட்டென்ஷன் இந்த மாதிரியா இருக்கும். அப்போ நம்மளுடைய அந்த அட்டென்ஷன், அங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்கு கொடுக்குற வெயிட், அது எல்லாமே வேற இல்லையா? அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய உற்சாகம் வேற. அது கண்டிப்பா அது தூய ஆத்மாக்களுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு சக்தி, அவங்களுடைய வார்த்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தி. அது நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதேதான், அது சுகதேவ கோஸ்வாமி மாதிரி ஒருத்தர் ஒரு பியூர் டிவோட்டிட்ட இருந்து அப்படி ஒரு பியூர் டிவோஷனை பத்தின ஒரு குளோரிபிகேஷனை கேட்ட உடனே ஆட்டோமேட்டிக் அது வந்து அந்த உற்சாகம் டாப் கியர்ல போகும். அப்படியே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம எப்பயாவது வந்து குரு மகாராஜுக்கு வந்து ஒரு சேவை பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருந்தது பர்சனலா அப்படின்னா, அந்த ஒரு நாள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம், அதனால அடுத்த நாள் நம்ம செய்யக்கூடிய அந்த ஜபத்தோடைய ஒரு கான்சென்ட்ரேஷன், அது எல்லாமே அதுல கிடைக்கக்கூடிய டேஸ்ட் எல்லாமே ஒரு டிஃபரெண்டா இருக்கும் இல்லையா? அதுதான் தூய பக்தருடைய சங்கத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. அதுதான் இங்க பரிசித் மகாராஜரும் வந்து அதை வந்து வெளிப்படுத்துறாரு. ஓகே, பதம் 2. ஆத்மஜாய சுதாகார பசுத்ரவின பந்துஷு ராஜ்யே சாவிகலே நித்யம் விருதாம் மமதாம் ஜகௌ. சுலோச்சனா மாதாஜி. அதை கிட்ட வச்சு படிங்க மாதாஜி, கேட்கல மாதாஜி. மாதாஜி கேட்கல, கொஞ்சம் சவுண்டா படிங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பரிசித் மகாராஜனுக்கு கூறியிருந்தார், இதயபூர்வமான கவர்ச்சியின் விளைவாக அவரது மனைவி கேட்கவே இல்ல, கேட்கல. ஓகே, மொழிபெயர்ப்பு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பரிசித் மகாராஜனுக்கு இருந்த இதயபூர்வமான கவர்ச்சியின் விளைவாக அவரது சொந்த உடல், மனைவி, குழந்தைகள், அரண்மனை, குதிரைகளையும் யானைகளையும், பொக்கிஷம், நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அவரது எதிர்ப்பற்ற ராஜ்யம் ஆகியவற்றின் மீது அவருக்கு இருந்த ஆழமான பிரியத்தையும் அவரால் கைவிட முடிந்தது. அதுதான் அந்த தூய பக்தர்களுடைய ஒரு சவகாசம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அது வந்து கம்ப்ளீட்டா வந்து நமக்கு வந்து பௌதீகத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட்டை வந்து அப்படியே அது வந்து அதுல இருந்து நமக்கு வந்து வெளியில வந்துடும். இதுக்கு நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அட்டாச்மெண்ட் உள்ள ஒரு நபர் பாகவதத்துல. அந்த கேரக்டர் யாரு? நாரதர். நாரதரா?
ஓகே, வேற பிரபு Wisdom. இரண்யகசிபு நான் சொன்ன கேள்வி வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா? பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதிகமான ஒரு பற்றுடைய ஒரு கேரக்டர் யாருன்னு கேக்குறேன். சொல்லுங்க. பிரபு புரஞ்சன புரஞ்சனா. பிரபு வெரி பிரபு யயாதி மகாராஜன் யயாதி. அவங்கப்பா. வெரி குட், வெரி குட். அது ஒண்ணு. வேற அது மாதிரி பல கேரக்டர் சொல்லுங்க. பிரபு இரண்யகசிபு கூட பிரபு அவர் கூட விட்டு போக மாட்டாரு. ஓகே, வேற யாராவது சொல்லுங்க. இன்னும் வேற யாரு இருக்கா? ஓகே, அதுதான் புரஞ்சன ஸ்டோரி சொல்லிட்டாங்க. ஓகே, வேற அவ்வளவுதானா? ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கு. இதுக்கு வந்துட்டு பிரபு ரொம்ப அஜாமிலன் பிரபு. இந்த ஸ்லோகத்துக்கு பொருத்தமா இருக்கக்கூடிய ஒரு நபர், அதாவது பச்சை ரொம்ப அட்டாச்மெண்டோட இருந்த ஒரு நபர், அப்புறமா அந்த சங்கத்தினால அந்த அட்டாச்மெண்ட்டை விட்டு வெளியில வந்தார். துருவன் மகாராஜ். துருவ மகாராஜ். அஜாமிலன் பிரபு. பரிசித்து மன்னர் மகாராஜ்ல. திருதராஷ்டர், நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் கேண்டோ கடந்துதான் வந்திருக்கிறீங்க. அது ஞாபகம் வர மாட்டேங்குது. 7வது காண்டத்துல இருக்கு இரண்யகசிபு ஞாபகத்துக்கு வர்றாரு. 9வது காண்டத்துல பிரபு இருக்கு. மெயின் கேரக்டரா நாங்க எடுக்கவே இல்ல பிரபு, அதனால யாருக்கும் என்னது? நாங்க மெயின் இதில் யோசிச்சுட்டு இருக்கோம் பிரபு. அப்ப அது மெயின் இல்லையா? அது சைட். திருதராஷ்டிரன் எந்த அளவுக்கு வந்து அட்டாச்மெண்ட்ல இருந்தான், அவன் யார வந்து கொல்லணும்னு பிளான் பண்ணானோ அவங்களுடைய வீட்லயே உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு என்னைய நல்லா பாத்துக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து இருக்கணும். அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு வந்துட்டு சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன்ல அந்த ஒரு பதவி மேல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும். ஆனா அப்படிப்பட்ட அந்த அட்டாச்மெண்ட்டையும் வந்துட்டு விதுரர் என்ன பண்ணாரு, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அந்த நாட்டை வந்து கட் பண்ணார். வித்தியதே ஹிருதய கிரந்தி. அந்த ஹிருதய கிரந்தி அப்படிங்கிறது ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆழமான அனுபவிக்கணுங்கிற அந்த ஒரு பற்று, அந்த அட்டாச்மெண்ட், அந்த நாட்டை வந்து யாரு கட் பண்ணா? விதுரர் தான். சோ அந்த மாதிரி ஒரு விதுரர் போன்ற ஒரு தூய பக்தருடைய ஒரு சவகாசத்தினால அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு நபரே அதை விட்டுட்டு, அதுவும் கண்ணு தெரியாதவரு, வயசானவரு, இதுவரைக்கும் ராஜ சுகபோகங்கள்ல வாழ்ந்தவரு, அவர் அதை விட்டுட்டு போயிட்டாரு. அப்படி இருக்கும் பட்சத்துல இங்க பரிசித் மகாராஜர் இயல்பாவே கிருஷ்ணருக்கு மேல அன்பு உள்ளவரு, அவருக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பக்தியினால வந்துட்டு ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடியவரு, ராஜ்யத்துல இருந்தா கூட ராஜ்ய சுகத்தை அனுபவிக்காதவரு. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு சுகதேவ கோஸ்வாமி மாதிரியான ஒரு பக்தருடைய ஒரு சங்கம் கிடைச்சா அவர் அதை விட்டுட்டு வர்றது என்ன கஷ்டமா? ரொம்ப சிம்பிளா வந்துட்டு என்ன ஆயிரும், அது வந்து நம்மள மாதிரி எல்லாம் அவருக்கு வந்துட்டு 6 days செமினார்லாம் எடுக்க தேவையில்லை. ஒரே ஒரு கிளாஸ் போதும், கம்ப்ளீட்டா வந்து விட்டுட்டு வந்துருவார். அந்த மாதிரி தூய பக்தருடைய ஒரு சங்கத்தினால வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, முதல்ல அந்த தேக புத்தியில இருந்து ஒருத்தர் வந்து வெளியில வரணும். தேக புத்தி அப்படின்னு சொன்னா, நாம இந்த உடல் அப்படின்னு நினைச்சு அந்த உடல் சார்ந்த மற்ற எல்லாத்துக்காகவும் வாழ்றது. அதுதான் வந்து உண்மையான ஒரு தேக புத்தி அப்படின்னு சொன்னா, நான் இந்த உடல் இந்த ஊர்ல பிறந்திருக்கு, இந்த ஜாதிக்கு சொந்தமானது, இந்த சொந்தக்காரங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அதுக்காக மட்டுமே அந்த உடலை வந்து பயன்படுத்துறது. அதுதான் தேக புத்தி. அந்த புத்தியில இருந்து ஒருத்தரை வந்து வெளியில கொண்டு வரணும். அதுதான் இங்க வந்து நடந்திருக்கு. எதனால ஆத்மஜாயா சுதாகாரா அப்படின்னு சொன்னா, அதாவது ஆத்ம ஞானம், அந்த ஆத்ம ஞானத்தை அவர் வந்து அடைஞ்சார். ஓகே, ஜாயா அந்த ஆத்ம ஞானத்தினால மனைவி, அந்த ராஜ்யம், அது எல்லாத்தையுமே அவரால் வந்து என்ன பண்ண முடிஞ்சது, ஈஸியா வந்து விட முடிஞ்சது. அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு ஆத்ம ஞானம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். எந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு மெட்டீரியலான ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு, நான் இன்னும் வந்து எந்த அளவுக்கு பட்டுதலோட இருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு செல்ஃப் இன்ட்ரஸ்பெக்ட் அது வந்து பண்ணணும்.
ஒருத்தர் தன்னைத்தானே பகுத்தாராய்ந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ எனக்கு உள்ளுக்குள்ள இன்னும் என்ன இருக்கு அப்படின்னு ஒருத்தர் தன்னைத்தானே வந்து ஆராய்ந்து பார்க்கும்போது எனக்கு இன்னும் இதுல அட்டாச்மெண்ட் இருக்கு, எனக்கு இன்னும் இது தேவைப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன்னா அப்ப நான் அதை விட்டு வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்ண முடியும். அந்த எண்ணமே இல்லை அப்படின்னா அப்ப எனக்கு இன்னும் ஆத்ம ஞானமும் இன்னும் வரலன்னு அர்த்தம். ஸோ எப்ப அதாவது ராமானுஜ ஆச்சாரியருடைய ஒரு ரிலேட்டிவ் அக்கா பையன், அவர் பேர் வந்து எம்பார். பின்னாடி எம்பார் அப்படின்னு அவர் வந்து ஆச்சாரியர் ஆனாரு. முன்னாடி அவர் பேர் கோவிந்தர்னு பேர். ஸோ ராமானுஜர் சன்னியாசம் எடுத்துட்டாரு. ஆனா இவர் வந்து சன்னியாசம் எடுக்காம ராமானுஜர் கூட இருக்கிறாரு. அப்போ அக்கா வந்து சொல்றாங்க, ஏன்பா நீ வந்து, அதாவது ராமானுஜருக்கு அக்கா, அவனை கொஞ்சம் கல்யாணம் பண்ண சொல்ல, ஏன் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படியா சரின்னு சொல்லி ராமானுஜர் என்ன பண்றாரு, அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா தெரியும் எல்லாருக்கும், கல்யாணத்துக்கு முடிஞ்ச அன்னைக்கு முதல் இரவு இருக்கும். அப்புறமா அடுத்த நாள் அவங்க கேக்குறாங்க, அம்மா என்னம்மா நடந்துச்சு அப்படின்னா, அவங்க 2 பேரும் இப்படியே உட்காந்த மணிக்கே இருந்திருக்கிறாங்க நைட்டு ஃபுல்லா. அந்த அம்மாவும் அப்படியே உட்காந்துருக்கு, அவரும் அப்படியே உட்காந்துருக்கிறாரு. அதுக்கு ராமானுஜர் கேட்டாராம், ஏன்பா கல்யாணம் அப்படிங்கிறது குலவிருத்திக்காக தானே, நீ இப்படி இருந்தனா எப்படி அப்படின்னு சொல்லி ராமானுஜர் கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், என்ன சொல்றீங்க, ஆத்மா தான் என் கண்ணுக்கு தெரியுது, உடல் என் கண்ணுக்கு தெரியலையே. உடல் என் கண்ணுக்கு தெரிஞ்சா தானே நான் உடலுக்குரிய காரியத்தை நான் பண்ண முடியும். ஆத்மா தான் என் கண்ணுக்கு தெரியுது, ஆத்மா தவிர எனக்கு வேற ஒண்ணுமே தெரியலங்கும் போது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அப்ப புரிஞ்சுக்கிட்டாரு, உனக்கு தெரியாதவங்க நான் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த அம்மா வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாராம். நீ போயிருமா, உனக்கு என்ன தேவையோ அதை வந்து பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி வந்து இதுதான் ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது. ஆத்ம ஞானம் அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட்டா ஒருத்தருக்கு வந்துட்டு ஒருத்தரை பத்தின தேக அபிமானமே இல்லாத மாதிரியான ஒரு நிலைமை அடையும். அதுக்குதான் வந்து ஆத்ம ஞானம்னு பேரு. நம்ம பல வருஷம் வந்து டிவோஷன் பண்ணதுக்கு அப்புறமாவும் ஒரு டிவோட்டியை பார்த்து அவர் வந்து என்ன காஸ்ட் அப்படின்னு நம்ம கேட்போம். இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அவர் கூட வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்குவோம். இது என்ன மாதிரியான ஒரு புத்தி? இது ஆத்ம ஞான புத்தியா இல்ல தேக புத்தியா? பக்தர்கள் ஒருத்தர் வைஷ்ணவரா ஆனதுக்கு அப்புறமா அவரை தேகத்துடைய அடையாளத்துல பாக்குறது மகா பாவம். அது இன்னும் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. என்ன செய்ய? ஓகே, பதங்கள் 3, 4. பப்ராச்ச சேமம் ஏ வார்த்தம் ஜன்மாம் பிருச்சத சத்தமா கிருஷ்ணானுபாவ ஸ்ரவணே சத்ததானே மகாமனோ சம்ஸ்தாம் விஜ்ஞாய சந்நியஸ்ய கர்மத்ரைவர்க்கிகம் சயத் வாசுதேவ பகவதி ஆத்மபாவம் திருதம் கத. வைகுண்டேஸ்வர் பிரபு. சிறந்த முனிவர்களே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிந்தனையில் எப்பொழுதும் மெய்மறந்திருந்த மிகச்சிறந்த ஆத்மாவான பரீட்சித் மகாராஜன் உடனடியாக நிகழப்போகும் தனது மரணத்தை நன்கறிந்து மதம், பொருளாதார முன்னேற்றம் மற்றும் புலனின்பம் ஆகிய எல்லா வகையான பலன் நோக்கு செயல்களையும் துறந்து கிருஷ்ணரிடம் தமக்குள்ள இயல்பான அன்பில் உறுதியாக தம் நினைவை பதிய செய்த அவர், நீங்கள் என்னிடம் வினவுவதை போலவே இக்கேள்விகளை எல்லாம் வினவினார். அதாவது பரிசித் மகாராஜர் சுகதேவ கோஸ்வாமி முன்னாடி உட்காந்து அவர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. சுகதேவ கோஸ்வாமி பதிலும் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த நேரத்துல அவருடைய மனநிலை எப்படி இருந்தது? அவர் வந்து உட்காந்து சுத்தி சுத்தி எங்க தக்ஷன் வர்றான்னு பாத்துக்கிட்டு இருந்தாரா, இல்லைன்னா வந்துட்டு நான் வீட்டை விட்டு வந்துட்டேனே, என் மனைவி மக்கள் யாராவது என்னைய வந்து தேடி வர்றாங்களா, வந்துருங்க திரும்ப வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி யாராவது கூப்பிட வர்றாங்களா? சின்ன பிள்ளையில வீட்டுல ஏதாவது வந்துட்டு கோச்சிட்டு சண்டை போட்டு என்ன செய்வோம், நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி யாரும் சொல்லியிருக்கீங்களா? சொன்னது இல்லையா? என்ன இது, நான் நிறைய தடவை சொல்லிட்டு வெளியில போயிருப்பேன். சொல்லிருக்காங்க, ஆனா நாங்க போக மாட்டோம் bro. வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா நாங்க போக மாட்டோம். திட்டினாலும் பரவாயில்ல. நான் நிறைய தடவை எங்க அம்மாட்ட சொல்லுவேன், நான் வீட்டை விட்டு போறேன், இனிமே நான் வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போவேன். ஆனா போனதுக்கு அப்புறமா வந்து அப்படியே திரும்பி பார்த்துட்டே இருப்பேன், யாராவது பின்னாடி வர்றாங்களா கூப்பிடுறாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னுடைய பிரதர் வந்து என் மேல கொஞ்சம் பாசம் ஜாஸ்தி. அவரு,
நான் போக மாட்டேங்கிறது அவருக்கு தெரியும். ஆனாலும் அவருக்கு அதுவே வந்து சும்மா டிராமா பண்ணாலும் அது அவருக்கு வந்து பொறுக்க முடியாது. ஏய் போவாதடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்துருவாரு. அந்த மாதிரி வந்து இங்க பரிசித் மகாராஜர் அப்பெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கல. என்ன யாராவது வருவாங்களா, கூப்பிடுறாங்களா, திரும்ப வீட்டுக்கு போயிருவோமா அப்படின்லாம் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. கம்ப்ளீட்டா அவர் வந்து என்ன கான்சியஸ்ல இருக்கிறாரு, அவர் வந்து அங்க உட்காந்து சுகதேவ கோஸ்வாமினால கொடுக்கக்கூடிய அந்த பாகவத அமிர்தத்தை அவர் வந்து சுவைச்சிட்டு இருக்கிறார். வேற எந்த விதமான ஒரு சிந்தனையும் அவருக்கு கிடையாது. தேசத்தை யாரு வந்து ஆளுவா இல்லையா, மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம். சாதாரணமா வந்துட்டு ஒரு வீட்லயே நம்ம வந்து இது நமக்கு அப்புறம் வந்துட்டு யாருக்கு எந்த பொறுப்பு எடுத்து பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு வந்து பலவிதமான கவலை இருக்கும். அதுக்காகவே இல்லைங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்க, அதை முடிச்சுட்டு வர்றேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ வயசு அப்ப ஆல்ரெடி 80 ஆயிருக்கும். அதுக்கப்புறமா இன்னும் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியில உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னு ஃபேன் போட்டுருமா. அப்போ அந்த மாதிரி தான் நம்மளுடைய நிலைமை. ஆனா பரிசித் மகாராஜர் இளம் வயது, மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம், அதை வந்து யாரு தனக்கு அப்புறம் நிர்வாகம் பண்ணுவா, தன்னுடைய மனைவியை யார் பார்த்துப்பா, இந்த நாட்டு மக்களை அவங்க வந்துட்டு நல்லா கவனிச்சுக்குவாங்களா இல்லையா, எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு அது இயற்கையின் விதிப்படி என்ன நடக்கணுமோ அது நடந்துகிட்டு போய்கிட்டே தான் இருக்கும். நம்ம அதுக்குள்ள வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரோல், அது நம்ம வர்றோம், அந்த ஒரு ரோல் பண்ணிட்டு போயிடுறோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அந்த என்ன சொல்றது, அது இந்த உலகத்துக்குள்ள நடக்கக்கூடியது ஒரு பெரிய டிராமா, ஒரு மிகப்பெரிய ஒரு டிராமா. அந்த டிராமாக்குள்ள நம்ம வந்து ஒரு ரோல் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கிறோம், அவ்வளவுதானே தவிர்த்து அதனால அந்த ஹோல் மூவி வந்து பாதிக்கப்பட போறதே கிடையாது. அது கண்டினியூவா போய்கிட்டே தான் இருக்கும். அதுல பல கேரக்டர் வந்து என்ன இருக்கிறாங்க, அவங்க பிளே பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால அதை பத்தின ஒரு கவலை இல்லாம நாம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சக்சஸ்ஃபுல் ஆக்கிக்கிறது, இந்த பிறவியை நான் எடுத்துட்டேன், திரும்ப இன்னொரு ஒரு பிறவி எடுக்காம என்ன பண்ணணும், அந்த காலே என்னது இது, நாராயண அந்தே நாராயண ஸ்மிருதி. இல்ல நான் வண்டி ஓட்டினே தான் கேட்டேன். ஆமா அதனால நீங்க போட்டு எடுத்துட்டு இந்த லட்சணத்துல பாகம் கேட்டோம்னா அந்த புரியும். அந்த காலே ச மாயமேவம் மரண் முக்த்வா கலேவரம். என்ன பிரபு? அந்தே நாராயண ஸ்மிருதி ஜென்மலாப பரப்பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி. நம்மளுடைய இறுதி வாழ்க்கையினுடைய ஒரு வெற்றி என்ன அப்படின்னு சொன்னா, கடைசி நேரத்துல வந்து நம்ம பகவானை வந்து ஸ்மரணம் பண்றதுதான். அந்த ஸ்மரணம் எப்படி வரும், இந்த மாதிரியான விஷயத்துக்கு மேலெல்லாம் இருந்து நம்மளுடைய அட்டாச்மெண்ட்டை வெளியில எடுக்கணும், அப்பதான் அந்த ஸ்மரணம் வரும். அததான் இங்க வந்து சூத கோஸ்வாமி வந்து சொல்றாரு. அவருக்கு ரொம்ப ஈஸிங்க, அந்த மனசை வந்து பகவான் மேல பதிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இது மேல அட்டாச்மெண்ட்டே கிடையாது. இது மேல அட்டாச்மெண்ட் இருந்தா தானே அதை பத்தி மனசு யோசிக்கும். இது மேல அட்டாச்மெண்ட்டே இல்லைங்கும் போது எப்படி மனசு அதை பத்தி யோசிக்கும்? ஸோ ஈஸியா அவர் வந்து மனசை பதிய வைப்பார். இப்போ இவங்க கேட்குற மாதிரி தான் முன்னாடி அவரும் சுகதேவ கோஸ்வாமிகிட்ட நிறைய கேள்வி கேட்டாருன்னு சொன்னாரு. இப்போ அது என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படிங்கிறத சூத கோஸ்வாமி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். ஓகே, பதம் 5. ராஜோவாச்ச சமீஷினம் வசோ பிரம்மன் சர்வஜ்ஞஸ்ய தவானக தமோ விசீரியதே மஹ்யம் ஹரே கதயத கதாம். வாத்சல்யமை மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. மொழிபெயர்ப்பு. பரிச்சித் மகாராஜன் கூறினார், கற்றறிந்த பிராமணரே, எவ்விதமான ஜடக்கலங்கமும் தங்களிடம் இல்லாததால் அனைத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆகவே நீர் என்னிடம் பேசியவை அனைத்தும் சரியானதாகவே காணப்படுகின்றன. பகவானை பற்றிய விஷயங்களை நீர் விவரிப்பதால் உமது பேச்சுக்கள் எனது அறியாமை என்னும் இருளை படிப்படியாக நிலைகுலைய செய்கின்றன. ஹரே கிருஷ்ணா பிரபு. சுகதேவ கோஸ்வாமி வந்து பரிச்சித் மகாராஜர் சுகதேவ கோஸ்வாமி கிட்ட வந்து சொல்றார், என்ன தனக்குள்ள வந்து ஒரு சேஞ்சஸ் அது நடந்தது அப்படிங்கிறத வந்து பரிச்சித் வந்து சொல்றாரு. ஆக்சுவலா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு பியூர் டிவோட்டி தான். பட் அவர் வந்து இந்த சிம்டம் வந்து சொல்றதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த மாதிரியான ஒரு சாது கிட்ட இருந்து கேட்கறதுனால நமக்கிட்ட என்ன வந்து ஒரு சிம்டம் வரணுங்கிறத வந்து அவர் வந்து சொல்லி காமிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சாது கிட்ட இருந்து கேட்கறதுனால நம்ம கிட்ட, அதாவது முதல்ல அந்த சாது எப்படிப்பட்டவருங்கிற அந்த குவாலிட்டியை வந்து சொல்றாரு. அவர் யாருக்கிட்ட இருந்து கேட்டாரோ அந்த சாது எப்படிப்பட்டவருங்கிறத வந்து சொல்றாரு. அந்த சாது எப்படிப்பட்டவரு, சமீச்சீனம் வசோ பிரம்மன்,
அவர் வந்து நல்ல ஒரு கற்றறிந்தவரா இருக்கிறாரு. அதாவது சமீச்சீனம்னா ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து ஒரு கற்றறிந்தவரா இருக்கிறார். சும்மா அறகுறை கிடையாது. கம்ப்ளீட்டா அப்படின்னு சொல்லி யாரையாவது சொல்ல முடியுமா? கம்ப்ளீட்டா கற்றுக்கொண்டவர்னு யாரையாவது நம்ம வந்து சொல்ல முடியுமா? உபநிஷத்துல வந்து ஒரு கதை இருக்கு. பரத்வாஜர்னு ஒரு ரிஷி இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணாரு, குருகுலத்துக்கு போனாரு, படிச்சாரு படிச்சுக்கிட்டே இருந்தாரு. பார்த்தா 100 வயசு ஆயிப்போச்சு அவருக்கு. குருகுலத்துல எப்ப எல்லா பசங்களும் போயிட்டாங்கப்பா, நீ ஏன் இன்னும் குருகுலத்தை விட்டு போகாம உட்காந்துருக்குன்னு வந்து வாத்தியார் கேட்டாரு. உன் கூட வந்தவன்லாம் வந்து படிச்சு முடிச்சு அவன் கல்யாணம் ஆகி குழந்தை பேரெல்லாம் வந்துட்டான், நீ இன்னும் குருகுலத்துக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கேன்னு கேட்டாரு. இல்ல நான் இன்னும் வேதத்தை படிச்சு முடிக்கல. உனக்கு ஆயுசு முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொன்ன உடனே வந்து இந்திரனை வந்து பிரார்த்தனை பண்ணாரு. இந்திரன் வந்தான். என்ன வேணும்னு கேட்டான். எனக்கு இன்னொரு ஒரு 100 வருஷம் எனக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சரின்னு சொல்லி கொடுத்தாரு. அடுத்த ஒரு 100 வருஷம் திரும்பவும் வந்துட்டு குருகுலத்துல உட்காந்து படிச்சாரு 100 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் படிச்சு முடிக்கல. திரும்பவும் இந்திரனை பிரார்த்தனை பண்ணாரு. வந்தார். எனக்கு இன்னொரு ஒரு 100 வருஷம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டார். சரின்னு சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி இன்னொரு ஒரு 100 வருஷம் படிச்சாரு. அதுக்கப்புறமா வந்து திரும்ப வந்து டைம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி இந்திரன் வந்தார். அப்போ பரத்வாஜர் கேட்டார், இன்னும் நான் வந்து படிச்சு முடிக்கல, எனக்கு இன்னொரு ஒரு 100 வருஷம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார். இந்திரன் பார்த்தாரு, ஆஹா இந்த ஆள் விட மாட்டாரு போலயே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அவர் கண்ணு முன்னாடி 3 மலையை வந்து உருவாக்குனார். அந்த ஒரு 3 மலையை உருவாக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணாரு, தன்னுடைய கையில வந்துட்டு ஒரு கைப்பிடி மண் எடுத்தார். மண் எடுத்து அந்த கைப்பிடி மண்ணை அவர்கிட்ட கொடுத்தாரு. அந்த மண்ணை கொடுத்துட்டு, நீ வந்து எது இப்போ வந்து அதாவது அவர் வேதத்தை முழுசா கத்துக்கணும்னு அவர் வந்து நினைக்கிறாரு. அந்த ஒரு கைப்பிடி மண்ணை கொடுத்துட்டு சொன்னாரு, நீ இந்த 300 வருஷம் நீ படிச்ச பாத்தியா, நீ படிச்சது இந்த உள்ளங்கை மண் அளவு தான். நீ இன்னும் படிக்கணும்னு நினைக்கிற பாத்தியா, அது இந்த 3 மலை அளவு இருக்கு அந்த வேதம். இந்த வேதத்தை வந்து படிச்சு யாருனாலையும் முடிக்க முடியாது. அதனால நீ என்ன பண்ணாத, இதுக்கு வந்து பிரயத்தனப்படாத அப்படின்னு சொல்லி இந்திரன் வந்து சொன்னாராம். அப்படி வந்து வேதம் அனந்தம், அது வந்து அன்லிமிட்டடா இருக்கு. ஆனா இங்க வந்து சுகதேவ கோஸ்வாமி பரிச்சித் மகாராஜர் வந்து சொல்றாரு, நீங்க கம்ப்ளீட்டா வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி வந்து கம்ப்ளீட்டா அவர் படிச்சிருக்கிறாருன்னு வந்து நம்ம சொல்ல முடியும்? சொல்லுங்க. முழுமையானவர் அறிந்திருக்கிறார் பிரபு. அதனால முழுமையானவர் யாரு? பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஓகே, குட். பட் கரெக்டா இதுக்கு வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லுங்க பார்க்கலாம். வேதைஷ்ட சர்வேர் அகமேவ வேத்யோ வேதாந்தவித் வேதகிருத் ஏவ சாகும். வெரி குட். அதுதான். அப்போ அந்த வேதத்தினுடைய ஒரு சாரம் கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால, அப்ப கிருஷ்ணரை படிச்சாரு அப்படின்னா அப்ப அவர் எல்லாமே கண்டிப்பா படிச்சுட்டாருன்னு தானே அர்த்தம். அதனால சுகதேவரை வந்துட்டு முற்றிலும் கற்றறிந்தவர்னு சொல்றதுல தப்பு கிடையாது. சர்வஜ்ஞஸ்ய தவானக, அவர் வந்து அனைத்தையும் அறிந்த ஒரு நபர் அப்படின்னு வந்து சொல்றதுல எந்த விதமான ஒரு தவறும் கிடையாது. அவர் எல்லாமே படிச்சவர் மட்டும் கிடையாது. அனக அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட எந்த களங்கமும் கிடையாது. எந்த களங்கமும் இல்லை அப்படின்னு சொன்னா படிச்சோம் அப்படின்னு சொன்னா என்ன வரும்? ஜெனரலா ஞானம் வருமா, கர்வம் வருமா? கொஞ்சம் ஞானம் வரும், அதிகமா கர்வம். ரேசியோ அது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. அதுதான் வந்து நேச்சுரல் இல்லையா? அதனாலதான் வந்து சாணக்கிய பண்டிதர் வந்து சொல்றாரு, வித்யா ததாதி வினயம். வித்தியினால வர வேண்டியது என்னது? வினயம் வரணும். அந்த வினயம் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த வித்தியினால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால இவர்கிட்ட அந்த களங்கம்ங்கிறது இல்லை. அவர் என்னதான் வந்து அவ்வளவு தூரம் முழுமையா படிச்சிருந்தா கூட அவர்கிட்ட களங்கம் இல்லை. அவர்கிட்ட வேற என்ன இல்லை? அறியாமை அப்படிங்கிறது கிடையாது. அறியாமையை வந்து போக்கக்கூடியவரா இருக்கிறார். அவர்கிட்ட அறியாமை கிடையாது, அறியாமையை போக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். இப்போ ஒருத்தர் அறியாமையில இல்லாம இருக்கலாம், ஆனா அதே நேரத்துல மற்றவருடைய அறியாமையை போக்கக்கூடியவரா இருப்பாரா? அது சொல்ல முடியாது இல்லையா? எப்படி ஒருத்தர் அறியாமையில இல்லாம இருந்து மற்றொரு அறியாமையை போக்க முடியாத மாதிரி போக முடியும்? யார் உதாரணம் அதுக்கு? எந்த வகையினர்? யாருக்கும் புரியல.
ஓகே பிரபு இப்ப யோகிஸ்லாம் இருக்காங்க, அவங்க அவங்கள மட்டும் அப்படி இருப்பாங்க பிரபு. அவங்க வந்து யாருக்கும் சொல்லி தர மாட்டாங்க. வெரி குட். ஆனா பரிவிரஜாச்சாரியாஸ் அப்படின்னு நம்ம பரம்பரால வர ஆச்சாரியாஸ் வந்து நாடு நகரம் அந்த கடல் தாண்டி போய் எல்லாருக்கும் சொல்லி தருவாங்க பிரபு. வெரி குட். அதேதான் பிரபுபாதர் தான் பர்போட்ல வந்துட்டு அந்த ஸ்லோகத்தை வந்து கோட் பண்றார். எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு தஸ்யதே கதிதாகி அர்த்த பிரகாசந்தே மகாத்மன. அதாவது இங்க எப்படி சுகதேவ கோஸ்வாமியோடைய ஒரு கருணையினால பரிச்சித் மகாராஜ் கிட்ட எல்லா விதமான அந்த ஒரு களங்கமும் போச்சோ, அது மாதிரி யாரு ஒருத்தர் வந்து தன்னுடைய குருவை பகவானுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விதமான அந்த ரெஸ்பெக்டும் குருவுக்கு கொடுத்து யார் ஒருத்தவங்க வந்து வழிபடுறாங்களோ அவங்களும் வந்து என்ன பண்ண முடியும், அதே மாதிரி வந்து ஒரு நிலையை அடைய முடியும். ஸோ இங்க வந்து சொல்லப்படக்கூடியவருக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு குவாலிட்டி குணம் இதுவும் நம்ம வந்து பார்க்கணும் அவசியம். அவர் வந்து தூய்மையானவரா இருக்கணும், அவர் வந்து எல்லா ஞானமும் தெரிஞ்சிருக்கணும். பிரபுபாதர் நீங்க வந்து முதல் காண்டம் முதல் அத்தியாயம் முதல் ஸ்லோகத்துடைய பர்போட்டே நீங்க படிச்சிருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருந்திருந்தா அது நீங்க வந்து ஞாபகப்படுத்தலாம். பிரபுபாதர் அங்கேயே சொல்லியிருக்கிறாரு, யாராவது ஒருத்தவங்க வந்து பாகவதத்தை வந்து பேசணும் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து சந்தர்ப்பத்தை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 6 சிஸ்டம் ஆஃப் பிலாசபி, அதாவது 6 விதமான தத்துவங்கள் நம்மளுடைய வேதத்துல இருக்கு. அந்த 6 விதமான தத்துவங்களையும் ஒருத்தர் வந்து முழுமையா கற்றறிந்திருக்கணும்னு பிரபுபாதர் வந்து சொல்லியிருக்கிறார். அப்பனாதான் அதுக்கேற்ற மாதிரி பாகவதத்தை வந்து சரியான ஒரு கண்ணோட்டத்துல வந்து விளக்க முடியும். அதனால ஸோ அந்த ஒரு ஆச்சாரியர் இல்லைன்னா அந்த சொல்லிக் கொடுக்க நிலைமையில இருக்கக்கூடிய அந்த நபர், அந்த பக்தர், அவர் வந்து எப்படி இருக்கணும், சாஸ்திரங்களை முழுமையாக கற்றறிந்த ஒரு நபரா இருக்கணும். அவர்கிட்ட எந்த விதமான களங்கமும் இருக்கக்கூடாது, அவர் அறியாமையில் இருக்கக்கூடாது. இது போன்ற ஒரு குணங்கள் இருக்கக்கூடிய ஒரு நபர்னால தனக்கு கிட்ட சரணடைந்திருக்கிற ஒரு நபர் என்ன பண்ண முடியும், அதே நிலைமைக்கு உயர்த்த முடியும். ஓகே, பதம் 6. பூய ஏவ விவித்சாமி பகவான் ஆத்ம மாயையா யதேதம் ஸ்ருஜதே விஸ்வம் துர்விபாவ்யம் மதீஸ்வரை. விஜய் ஜாம்பூரி மாதாஜி. விஜய் ஜாம்பூரி. பரமபுருஷர் அவரது சொந்த சக்திகளால் பெரும் தேவர்களாலும் இணைத்தற்கரிய அதிசயமான பிரபஞ்சங்களை எவ்வாறு படைக்கிறார் என்பதை தங்களிடமிருந்து அறிய நான் ஆசைப்படுகின்றேன். வந்து கிருஷ்ணரை வந்து பத்தி கேட்கணும் அப்படிங்கிறது பரிச்சித் மகாராஜருக்கு உள்ளுள்ள எண்ணம். ஆனா அவர் வந்து நேரடியா வந்து என்ன பண்ணல, எனக்கு வந்துட்டு கிருஷ்ணருடைய ராசலீலையை பத்தி சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்கல. அவர் வந்து முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு, பகவானுடைய அந்த அவருடைய ஐஸ்வர்யம் அப்படின்னு சொன்னா இந்த ஜட சிருஷ்டியில அவருடைய அந்த சக்தி எப்படி செயல்படுது, அவர் எப்படி இந்த ஜட சிருஷ்டியை வந்து செய்யறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. பிரபுபாதர் வந்து சொல்லுவாங்க அடிக்கடி, என்னது காட் இஸ் கிரேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா பிரபுபாதர் என்ன சொல்றாரு, அவர் எப்படி கிரேட்டுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அதுதான் முதல்ல இங்க பரிச்சித் மகாராஜர் வந்து கேட்கிறாரு. பகவான் கிருஷ்ணர் நம்ம சொல்றோம், ஆனா அவர் எப்படி பகவான்ங்கிறது முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. என்னன்னா அந்த சபையில இருக்கக்கூடிய அங்க கூடியிருக்கக்கூடிய அந்த பலவிதமான அந்த சாதுக்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. ஏன்னா ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னா அந்த ஈஸ்வர சப்தத்துக்கே வேற விதமான ஒரு அர்த்தத்தை வந்து எடுத்துப்பாங்க. ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னா கண்ட்ரோலர், ஆளுநர் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். அதீஸ்வரை அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்படுது. கடைசி வார்த்தை என்ன, அதீஸ்வரை, பெரும் தேவர்களால் அப்படின்னு சொல்லி. அது என்ன, அதனால அவர் வந்து என்ன சொல்ல வர்றாரு, பெரும் தேவர்களால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஒருத்தர் வந்து பண்ணியிருக்கிறாரு. இங்க வந்து கிருஷ்ணர் அப்படின்னு டைரக்டா சொல்லல, பகவான் ஒருத்தர் வந்து பெரும் தேவர்களாலும் பண்ண முடியாத காரியத்தை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இதுல என்ன கிளாரிஃபை பண்ண விரும்புறாருன்னா, பல தேவர்கள் இருக்கிறாங்க, ஒரு பகவான் இருக்கிறாருங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்ல வர்றாரு. ஓகே, அப்ப அந்த பகவான் கண்டிப்பா இந்த தேவர்களோட பெரியவர். அவர் எப்படி பெரியவரா இருக்கிறாருன்றதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அந்த ஒரு பகவான், ஒரு நபர், அவர் யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும்.
ஸோ அப்படி வந்து சிஸ்டமேட்டிக்கா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்ப நேச்சுரலாவே வந்து புரிஞ்சிடும். இந்த மற்ற தேவர்களை வழிபடக்கூடியவங்கெல்லாம் அவங்க வந்து முழுமுதற் கடவுளான பகவான் கிருஷ்ணரை வந்து வழிபடாம அதுக்கு கீழ்நிலையில இருக்கிறாங்கிறது அவங்களுக்கு நேச்சுரலாவே புரியணும் அப்படிங்கிறதுக்காக சுகதேவ கோஸ்வாமி கிட்ட பரிச்சித் மகாராஜர் இந்த மாதிரியான ஒரு கேள்வியை வந்து கேட்கிறார். ஸோ பகவான் அப்படிங்கிறவர் வந்து எப்படிப்பட்டவரா இருக்கணும்? துர்விபாவியம் அப்புறமா அதீஸ்வரர், இது ரெண்டு குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாராவது ஒருத்தர் வந்து தங்களை வந்து பகவான் அப்படின்னு வந்து சொல்லுகிறாங்க அப்படின்னு சொன்னா தேவர்களாலேயே செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்யக்கூடிய நபரா இருக்கணும். தேவர்களால வந்து ஒரு பிரபஞ்சத்தை படைக்க முடியுமா? விஸ்வாமித்திரர் திரிசங்குக்கு ஒரு சொர்க்கத்தையே படைச்சார். அப்ப கூட அவர் தன்னை கடவுள்னு சொல்லி கிளைம் பண்ணவே இல்லை. ஆனா இந்த ஊர்ல இருக்கிறவன் ஏதோ வாயில இருந்து ஒரு லிங்கத்தை எடுத்துட்டு அவன் தன்னை வந்து கடவுள்னு சொல்லிட்டு இருப்பான். ஒருத்தர் ஒரு சொர்க்க லோகத்தையே படைக்க முடியுது, அவர் எங்கேயுமே தன்னை கடவுள்னு சொல்லிக்கவே இல்லை. இதுதான் ரொம்ப காமெடியான ஒரு விஷயம். கலியுகத்துல அந்த மாதிரி நபர்களை நம்பவும் செய்யறாங்க. அதுக்கப்புறமா துர்விபாவியம், நினைத்தற்கரிய ஒரு செயலை செய்யக்கூடியவரா இருக்கணும். இந்த ரெண்டு குவாலிட்டியை வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். அதுதான் இங்க வந்து பரிச்சித் மகாராஜ் வந்து வைக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். யார வந்து பகவான்னு சொல்றோமோ அந்த பகவான்கிறவர் வந்து பெருந்தேவர்களாலும் செய்ய முடியாத காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா, பெருந்தேவர்கள்னா யாரு? பிரம்மா சிவன். பிரம்மா சிவன், அதேதான். பிரபுபாதர் கூட அதேதான் பர்பட்ல வந்து சொல்றாரு. ஆனால் பிரம்மா, சிவன், இந்திரன் மற்றும் தேவர்களை போன்ற மிகச்சிறந்த ஆராய்ச்சி நிபுணர்களும் கூட பகவானின் அற்புதமான படைப்பு சக்தியை கண்டு சில சமயங்களில் பிரமிக்கின்றனர். இதுதான் துர்விபாவியம். துர்விபாவியம் அப்படின்னு சொன்னா அந்த தேவர்கள்னால நினைச்சு பார்க்க முடியாத காரியத்தை கூட செய்யக்கூடியவர். நம்மனால நினைச்சு பார்க்க முடியாத காரியத்தை செய்யறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நமக்கு மண்டையில ஒண்ணும் கிடையாது, அது ரொம்ப ஈஸி. நமக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சிம்பிளா மேஜிக் பண்ணாலே நம்ம வந்து ரொம்ப பிரமிப்பா பார்ப்போம். ஆனா மிக பிரம்மாண்டமான செயல்களை செய்யக்கூடிய தேவர்கள் அவங்களுமே வந்து பிரமிக்கணும் அப்படின்னு சொன்னா அது சாதாரணமான ஒரு காரியம் வந்து கிடையாது. ஓகே, பதம் 7. யதா கோபயதி விபுர் யதா சம்யச்சதே புன ஜாம் சக்திம் உபாஸ்ரித்ய புருஷக்தி பரப்புமான் ஆத்மானம் கிரீடயன் கிரீடன் கரோதி விகரோதி ச. வந்திதா மாதாஜி. ஹரி கிருஷ்ணா. சர்வசக்தி படைத்தவரான பரமபுருஷர் ஒரு விளையாட்டாளனை போல் விளையாட்டாக எப்படி இந்த அதிசய உலகை பராமரிப்பதிலும் மீண்டும் அதை அழிப்பதிலும் தமது வெவ்வேறு சக்திகளையும் விரிவங்கங்களையும் ஈடுபடுத்துகிறார் என்பதை தயவு செய்து விளக்குவீராக. சோ இந்த பௌதிக சிருஷ்டியில பகவான் அவர் எப்படி அந்த லீலா அவதாரங்கள் மூலமா இந்த பௌதிக சிருஷ்டியில அவர் வந்து செயல்படுறாரு அப்படிங்கிறதையும் பரிச்சித் மகாராஜர் தெரிஞ்சுக்கணும்னு வந்து விரும்புறார். அதுதான் வந்து ஆத்மானம் கிரீடயன் கிரீடனம் அப்படின்னு சொன்ன என்ன? ஆத்மானம் கிரீடயன் கிரீடன் அப்படின்னு சொன்னா அவர் வந்து தன்னுடைய விரிவங்கங்கள் அதன் மூலமா இந்த பௌதிக சிருஷ்டியில என்னென்ன மாதிரியான லீலைகள்லாம் பண்ணாரு அதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறார். சிருஷ்டி பண்றது யாரு? பௌதிக சிருஷ்டியை முதல்ல பண்றது யாரு? பிரம்மா. முதல் சிருஷ்டி பகவான் பிரபு, ரெண்டாவது கிரியேட்டர் தான். முதல்ல காரணதக சாய் விஷ்ணு கிரியேட் பண்றாரு. ஓகே, அப்போ காரணதக சாய் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா கர்ப்பதக சாய் விஷ்ணு வர்றாரு. அவரும் கூட அடுத்த ஒரு லெவல் கிரியேஷனை வந்து பண்ணிடுறாரு. ஓகே, அதெல்லாம் நம்ம கவலைப்படாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பிரம்மா பண்றாரு, அது இருக்கட்டும். ஓகே, இப்ப இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்ச நிர்வாகத்துக்கு உள்ளுக்குள்ளேயும் வந்து பகவான் வந்து என்ன பண்றாரு, அதோடைய ஒரு விரிவங்கமா வந்துட்டு இன்னும் பல அவதாரங்களை வந்து எடுக்கிறார் இல்லையா? மன்வந்திர அவதாரம், 6 விதமான அவதாரம் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 6 விதமான அவதாரங்கள் மூலமா எப்படி இந்த ஒரு சிருஷ்டியை வந்து ரொம்ப விளையாட்டா பண்றாரு அப்படிங்கிறத வந்து கேட்கிறாரு. அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறார்.
இது ரொம்ப 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 சிம்பிளா ஒரு விளையாட்டா குழந்தை மாதிரி எப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி. எப்படி வந்து நம்ம குழந்தைகளை வந்துட்டு இந்த பீச்சுக்கு கூட்டு போனோம் அப்படின்னா, பீச்சில் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மணல்ல வீடு கட்டி விளையாடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த பக்கம் உட்காந்து ஏதோ வீட்டு கதை பேசிட்டு இருப்போம். அது முடிச்சுட்டு நம்ம போகும்போது, ஏய் கண்ணா பாப்போம் நேராச்சு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டை போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துருவோம் பிரபு. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு அதுலயே அவங்க தான் குடியிருக்க போற மாதிரி வந்து விழுந்து விழுந்து அதை கட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ வீட்டுக்கு போவோம்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க, அதுல போய் ஜங்குன்னு ஒரு குதிச்சு அதை அப்படியே தரமட்டம் ஆகிட்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துருவாங்க. அது மாதிரி வந்து பகவான் வந்து என்ன பண்றாரு, இந்த ஜெகத் சிருஷ்டியை வந்துட்டு ரொம்ப விளையாட்டா வந்து பண்றாரு. அதனாலதான் வந்து கம்பராமாயணத்துடைய கடவுள் வாழ்த்துல கம்பர் என்ன சொல்றாரு, யாருக்காவது தெரியுமா? உலகம் யாவையும் தாம்புல ஆக்களும் நிலை பெறுத்தலும் நீங்களா உலகம் பழி சொல்லிட்டு கேட்டீங்களா பிரபு? விளையாட்டுடையா தலைவர் அவர் அன்னவருக்கு சரண் நாங்களே. அழகிலா விளையாட்டுடையா அப்படின்னு சொன்னா, உலகம் யாவையும் ஆக்களும் நிலை பெறுத்தலும் நீங்களா. இந்த உலகம் எல்லாத்தையுமே வந்து படைக்கிறது, காக்குறது, அழிக்கிறது, அது எல்லாமே என்னன்னு பண்றாரு, அழகிலா விளையாட்டுடைய. அவர் அதை வந்து சிம்பிளா ஒரு விளையாட்டா பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கம்பர் வந்து அதை சொல்றாரு. ஓகே, பதம் 8. நூனம் பகவதோ பிரம்மன் ஹரேரத்புத கர்மண துர்விபாவ்யம் ஜிவாபாதி கவிபிஸ்சா விசேஷ்டிதம். அமிர்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். கற்றறிந்த பிராமணரே, பகவானின் உன்னதமான செயல்கள் அனைத்தும் அற்புதமாகவும் நினைத்தற்கு அரியவையாகவும் காணப்படுகின்றன. ஏனெனில் பல கற்றறிந்த பண்டிதர்கள் மேற்கொண்ட பெரும் முயற்சிகளும் கூட அவற்றை புரிந்து கொள்வதற்கு போதுமானவை அல்ல என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணன். ஹரேர் அற்புத கர்மனா, பகவானுடைய இந்த சிருஷ்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அற்புதமானதா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்க்கறதே கஷ்டம். நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு யூனிவர்ஸ் கவரிங் இருக்கு. அந்த கவரிங்ல இந்த பஞ்சபூதங்கள் வந்து அதோடைய சூட்சும நிலையில இருக்கு. அப்போ அந்த சூட்சும நிலையில அது எப்படி வந்து இருக்கும் அப்படிங்கறத நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? மண்ணு அப்படின்னு ஒரு வஸ்து இருக்கு. அந்த வஸ்து அந்த கவரிங்ல ஒரு சூட்சும நிலையில இருக்கும் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? நீர் அப்படிங்கிறது ஒரு வஸ்து, அந்த வஸ்து அந்த கவரிங்ல எப்படி இருக்கும்? 7 கவரிங் இருக்குங்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மண்ணுன்ற ஒரு கவரிங் இருக்கு, அதுக்கு மேல நீர்னு ஒரு கவரிங் இருக்கு, அதுக்கு மேல நெருப்புன்னு ஒரு கவரிங் இருக்கு. இது எப்படி வந்து நீரும் நெருப்பும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்க முடியும்? அது என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்ல இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. உபநிஷத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு, சப்தம் ஒலி அதிர்வு இருக்கு, அந்த ஒலி அதிர்வுக்குன்னு ஒரு ரூபம் இருக்கு, அதுக்குன்னு வந்து ஒரு வர்ணம் இருக்கு, அதுக்குன்னு வந்து ஒரு மனம் இருக்குன்னு சொல்லுது. அதை நம்ம பார்க்க முடியும்னு சொல்லுது. இதை நம்மளாம் வந்துட்டு நினைச்சு கூட பாக்குறதுக்கு முடியாது. சோ பகவானுடைய சிருஷ்டி அந்த அளவுக்கு வந்து அதிசூட்சமமானது. சோ அப்படிப்பட்ட அந்த அதிசூட்சமமான அந்த ஒரு சிருஷ்டியை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்ப கண்டிப்பா அவர் வந்து என்ன இருக்கணும், அவர் வந்து கண்டிப்பா பகவானா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பரிசித் மகாராஜர் வந்து சொல்றாரு. ஸோ நூனம் பகவதே பிரம்மன் அப்படின்னு சொன்னா, இப்ப என்ன சொல்றாரு, இப்போ வரைக்கும் நீங்க வந்து பகவானை பத்தி தான் சொன்னீங்க, ஆனா இப்போ வரைக்கும் நீங்க சொன்னது எனக்கு வந்து போதலை. நீங்க என்ன பண்ணுங்க, இன்னும் அவருடைய இந்த சிருஷ்டி லீலாவை பத்தி எனக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பரிசித் மகாராஜர் சுகதேவ கோஸ்வாமி இன்னும் வந்து தூண்டுற, எனக்கு வந்து போதாது, இன்னும் சொல்லுங்க இன்னும் சொல்லுங்க அப்படிங்கிறார். ஏன்? அற்புத கர்மனா, அது வந்து சாதாரணமான விஷயமா? அது ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஆக்டிவிட்டிஸ். அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்புறம் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏன்பா என்னைய போட்டு டார்ச்சர் பண்ற, நீ தான் பெரிய பக்தனாச்சு, உனக்கே தெரியுமா, நீ ஏன் வந்து ஏதாவது ஒரு ஓரமா உட்காந்து மெடிடேட் பண்ணி நீ வந்து கத்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா சாஸ்திரத்தை படிச்சு கத்துக்க வேண்டியதானே அப்படின்னு சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு. அதுக்கு வந்து பரிசித் மகாராஜா சொல்றாரு, சுகதேவ கோஸ்வாமி அப்படி சொல்லாதீங்க, இதெல்லாம் ஏற்கனவே பல பண்டிதர்கள் ட்ரை பண்ணிட்டாங்க, அவங்களுக்கே வந்துட்டு என்ன முடியல,
இதெல்லாம் வந்து கிளியரா வந்து புரிஞ்சுக்க முடியல. நீங்க என்னைய வந்து நானா வந்து படிச்சுக்க சொன்னீங்கன்னா நான்லாம் என்ன பண்றது? நான் இவ்வளவு நாளா வந்துட்டு கிரகஸ்தனா இருந்து ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணி மண்டையிலலாம் அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நான் இதை எடுத்து நான் படிச்சேன்னா எனக்கு எப்படி வந்து அதை நான் ரியலைஸ் பண்ண முடியும்? அதெல்லாம் நமக்கு முடியாது. அதனால நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிறாரு. ஸோ அதனால ஆஹ் அந்த மாதிரியான ஒரு தூய பக்தர்கிட்ட இருந்து கேட்கும்போது நமக்கு இன்னும் வந்து அதை வந்து தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா பாகவதம் 5வது ஸ்கந்தத்துல வந்து நீங்க வந்து அந்த கிரக அமைப்போடைய சிஸ்டம் வந்து நீங்க படிப்பீங்க. அதை வந்து படிக்கும்போது அந்த சிஸ்டம் அது எப்படி இருக்கு, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதே நமக்கு வந்துட்டு யோசிச்சே பார்க்க முடியாது. ஆனா ஆச்சாரியர்கள் அதுக்கு வந்துட்டு விளக்கம் கொடுக்குறாங்க. அது எப்படி அவங்களால விளக்கம் கொடுக்க முடியுது? இப்போ விண்வெளியில வந்துட்டு சிம்சுமாரம்னு அந்த ஒரு சிஸ்டம் இருக்கிறத பாக்குறோம். அது வந்து எப்படி இருக்கு? ஒரு டால்பினோடைய ஒரு ரூபத்துல இருக்குன்னு அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த பிளானட் எல்லாம் எப்படி வந்து அந்த டால்பினோடைய ஒரு ஷேப்ல அது வந்து அங்க இருக்குது, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதெல்லாம் நம்ம வந்து ஜஸ்ட் இதை படிச்சு புரிஞ்சுக்க முடியுமா? ஆனா ஆச்சாரியர்கள் அதை படித்து விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கு எப்படி சாத்தியமாகுது? சாக்ஷாத் ஹரி. ஆமா. ஏன்னா அவங்க வந்து நம்ம போன ஸ்லோகத்துல பார்த்த மாதிரி அனகனா அவங்ககிட்ட எந்த விதமான ஒரு களங்கமும் கிடையாது. கம்ப்ளீட் பியூர், கம்ப்ளீட்லி சரண்டர்டு டிவோட்டிஸ். அதனால அவங்களுக்கு அதை படிச்சா வந்து புரியும். இப்ப என்ன மாதிரி வந்து கம்ப்ளீட் கண்டாமினேட்டடா இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிற ஒருத்தர் வந்து படிச்சா இது வந்து புரிஞ்சுக்க முடியுமா? இந்த சாஸ்திரத்து இந்த வார்த்தைக்கு இது அர்த்தம், இது இப்படித்தான் வந்து இந்த கிரக அமைப்பு இருக்குன்னு வந்து புரிஞ்சுக்க முடியுமா? சான்ஸே இல்லை. பிரபு அப்ப நாங்க எப்படி பிரபு படிக்கிறது? நீங்களே இப்படி நான் சொல்லலாம். சொல்றேன். அது பரவாயில்ல, நமக்கு இருக்கிறது அவ்வளவுதான், என்ன பண்றது? சோ அதனால பரிச்சித் மகாராஜர் வந்து என்ன சொல்றாரு, அதனால நீங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா என்னுடைய ஞானத்துக்கு இதெல்லாம் எட்டாதது அப்படின்னு சொல்லி பரிச்சித் மகாராஜர் என்ன பண்றாரு, சுகதேவ கோஸ்வாமி சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார். ஓகே, பதம் 9. ஆஹா, யதா குணாம்ஸ்து பிரகிருதேர் ஜுகபத் கிரமசோ அபிவா பிபத்தி பூரி சஸ்வயேக பக்தபதி பிரபு படிக்கிறீங்களா? சித்திரமாதி படிக்கிறீங்களா? சித்திரமாதி படிக்கிறீங்க. பரமபுருஷ பகவான் நான் பரமபுருஷ பகவான் தாம் மட்டுமே ஜட இயற்கையின் குணங்களை இயக்கினாலும் அல்லது ஒரே சமயத்தில் பல உருவங்களாக விரிவடைந்தாலும் அல்லது இயற்கை குணங்களை ஆள்வதற்காக ஒன்றன் பின் ஒன்றாக விரிவடைந்தாலும் அவர் ஒருவரே ஆவார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. பதம் 10. விசிகித்சிதம் ஏ தன்மே பிரவேது பகவான் யதா சப்தே பிரம்மணி நிஷ்ணாத பரஸ்மின்ச்ச பவான் கலு. ஏகநாம் சமாதாஜி. கிருஷ்ணா பிரபு. மொழிபெயர்ப்பு. தாங்கள் வேத இலக்கியங்களை கற்றுணர்ந்தவரும் உன்னத தன்னுணர்வு பெற்றவரும் பகவானின் சிறந்த பக்தரும் ஆவீர். எனவே பரமபுருஷருக்கு ஈடானவரான தாங்கள் என்னுடைய சந்தேகங்களை எல்லாம் தீர்த்தருள வேண்டுகிறேன். கிருஷ்ணன் பிரபு. தேங்க்யூ. சோ போன ஸ்லோகத்துல பரிச்சித் மகாராஜர் சொன்னார் இல்லையா, 8வதுல இதெல்லாம் மிகப்பெரிய பண்டிதர்களே வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு. அப்ப சுகதேவ கோஸ்வாமி வந்து கேட்கிறாரு, அப்ப நானும் கன்ஃபியூஸ் ஆயிட மாட்டேன்னா? நான் மட்டும் வந்து என்ன கற்றறிந்தவர்களே அப்படின்னா நான்லாம் ஸ்கூலுக்கே போனது இல்லை அப்படிங்கிறாரு சுகதேவ கோஸ்வாமி. அவங்க அப்பா தான் கூப்பிட்டாரு, எப்பா வா கொஞ்சம் வந்து ஏதோ வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்காச்சும் படிப்பா, உனக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வியாசதேவர் வந்து கூப்பிடுறாரு. சுகதேவ கோஸ்வாமி என்ன சொல்றாரு, அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு போயிடுறாரு இல்லையா. அவர் ஸ்கூலுக்கே போகல. அப்ப அவரை மாதிரி வந்து ஒருத்தர் வந்து எப்படி வந்து கரெக்டா சொல்லுவாருன்னு நீ நம்புற அப்படின்னு வந்து சுகதேவ கோஸ்வாமியை கேட்கிறாரு. அதுக்குதான் வந்து பரிச்சித் மகாராஜர் இங்க வந்து சொல்றாரு, அப்படிலாம் இல்ல, நீங்க வந்து எல்லா வேத இலக்கியங்களையும் கற்று உணர்ந்தவர், அது மட்டும் இல்லாம நீங்க வந்து என்ன தன்னுணர்வு பெற்றவர். நீங்க வந்து சுகதேவ கோஸ்வாமி இந்த டாபிக்கை பேசுறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு நபருங்கிறதுக்கு சில குணங்களை பரிச்சித் மகாராஜர் வந்து சொல்றாரு. ஃபர்ஸ்ட் எல்லா வேத இலக்கியங்களையும் கற்று உணர்ந்தவருங்கிறார். ஓகே. 2வது உன்னத
தன்னுணர்வு பெற்றவர். அதுக்கும் மேல அவர் பகவானுடைய டிவோட்டி. அதுக்கும் மேல பரமபுருஷருக்கு ஈடானவரான தாங்கள் பகவானுக்கு ஈக்குவலாவே பாக்குறாரு. அதான் பிரபுபாதர் போன பர்போட்ல வந்து ஒரு ஸ்லோகம் கோட் பண்ணியிருந்தார் இல்லையா? எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு. நாங்க பிரபுபாதர் பர்போட்ல சொன்னதை இங்க பரிஜித் மகாராஜர் வந்து அவர் தானே நிஜமாவே அப்படியே வந்து நடந்து காமிக்கிறாரு. பகவான் யதா அப்படின்னு சொன்னா என்ன, நீங்க தான் எனக்கு பகவானே அப்படிங்கிறது. பகவானை போலவே உங்களுக்கு அந்த சக்தி இருக்கு. பகவான் யதானா அதே அளவுக்கு பகவானுகிட்ட இருக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட சக்தி இருக்கு. அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு நபர்னால என்ன பண்ண முடியும்? இந்த சிருஷ்டி தத்துவத்தை ரொம்ப பர்ஃபெக்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அப்படிப்பட்ட ஒரு நபர் அந்த சிருஷ்டி தத்துவம் எப்படி நடந்திருக்குன்னு சொல்றாரோ, யாரு சிருஷ்டி பண்ணிருக்கிறாங்கிறத சொல்றாரோ, அதை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. கரெக்டா? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு செல்ஃப் ரியலைஸ்டான ஒருத்தர், அந்த அளவுக்கு பகவானுக்கு ஈக்குவலான ஒரு பவர் இருக்கக்கூடியவரு, அவர் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள்னு சொன்னா அதை யார் கொஸ்டின் பண்றது? அப்ப அவருடைய ரியலைசேஷன் கரெக்டா தப்பா? அவருடைய ரியலைசேஷன் 100% கரெக்ட். அப்ப அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நமக்கு வந்துட்டு பிரமாணம். சுகதேவ கோஸ்வாமி பாகவதத்துல என்ன அவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்திருக்கோ அதுதான் நமக்கு பிரமாணம். அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு தான் நம்ம வந்து முயற்சி செய்யணுமே தவிர, அவர் வந்து ஏதோ வந்து மாத்தி சொல்லிட்டாரா தப்பா சொல்லிட்டாரா அப்படின்னு வந்து யோசிக்கிறதுக்கு வேலையே கிடையாது. சில நேரங்கள்ல இது ஏன் நான் வந்து சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, இந்த விளக்கம் கொடுக்கக்கூடிய ஆச்சாரியர்கள்ங்கிற பேர் இருக்கக்கூடிய மற்ற சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, பாகவதத்துல அந்த ஸ்லோகத்துல சில நேரங்கள்ல சில வார்த்தைகள் வரும். அந்த வார்த்தைகளை அவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்காக அந்த வார்த்தையை கொடுத்துருக்குறாங்கன்னு நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ச து அப்படின்ற சில வார்த்தைகள்லாம் வந்துட்டு ஸ்லோகத்துல நம்ம வர்றதை பார்ப்போம். அந்த வார்த்தைகள்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு இலக்கண விதியை கடைபிடிக்கிறதுக்காக அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுறதா அந்த விளக்க உரையில அந்த மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஆச்சாரியர்கள் அதை ஏத்துக்கிறதே கிடையாது. பாகவதத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் அது ச து என்ன வார்த்தை வந்தாலும் சரி, அது வந்து இலக்கணத்துக்காக கிடையாது. அந்த வார்த்தைக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அது வந்து நீங்க ஜீவ கோஸ்வாமியோட கமெண்ட்ரி படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். அந்த மாதிரி வந்து டீட்டெயிலா அவர் வந்து பேசுவார். சோ அதனால நான் என்ன சொல்ல வரேன், சுகதேவ கோஸ்வாமி பகவானுக்கு ஈக்குவலான ஒரு பவர் அவருக்கு இருக்கிறதுனால அவர் வாயிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு வார்த்தையுமே வந்துட்டு வேஸ்ட் கிடையாது, இல்லைன்னா அது அர்த்தமற்றது கிடையாது. அது எல்லாமே கம்ப்ளீட்டா பூர்ணமானதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சோ அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்து பூர்ணமா நம்ம வந்து ஏத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க வந்து பரிஜித் மகாராஜர் வந்து என்ன செய்யறாரு, சுகதேவ கோஸ்வாமிக்கு பகவானுக்கு ஈக்குவலான ஒரு பவர் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது. அப்ப அவருடைய கருத்துக்கு இன்னொரு ஒரு மாற்று கருத்து வராது, வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி வந்து சொல்றாரு. ஓகே, பதம் 11. சூத உவாச்ச இதி உபாமந்திரிதோ ராஜ்ஞா குணானுகதே நகரே ரிஷிகேஷம் அனுஸ்மிருத்ய பிரதிவக்தும் பிரசக்ரமே. கோபிகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. சூத கோஸ்வாமி கூறினார், இவ்வாறாக முழுமுதற் கடவுளின் படைப்பு சக்தியை பற்றி விவரிக்குமாறு சுகதேவ கோஸ்வாமியை அரசன் வேண்டிக் கொண்ட பொழுது புலன்களின் எஜமானரை ஸ்ரீ கிருஷ்ணரை முறையாக அவர் ஞாபகப்படுத்தி கொண்ட பின் பின்வருமாறு அவர் பதில் கூறினார். ஹரே கிருஷ்ணா. ஸோ ஆல்ரெடி வந்து சுகதேவ கோஸ்வாமி கம்ப்ளீட்டா வந்து கிருஷ்ணா கான்சியஸ்ல இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் ரியலைஸ்டு சோல். ஆனா பரிஜித் மகாராஜருடைய இந்த ஒரு கேள்விக்கு அப்புறமா சுகதேவ கோஸ்வாமி அவர் வந்து தன்னையும் வந்து என்ன நினைச்சுக்கிறாரு, அதாவது அவருடைய அந்த சிந்தனைய நான் இன்னும் வந்து பகவானுக்கு மேல வந்துட்டு நான் என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்கா நான் வந்து வைக்கணும். அப்பனாதான் நான் வந்து என்ன பண்ண முடியும், அந்த சிருஷ்டி கிரமத்தை நான் தப்பு இல்லாம பேச முடியும்னு அவர் வந்து நினைக்கிறார். அப்படின்னா ஒருத்தர் வந்து பகவத் விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் எந்த அளவுக்கு வந்துட்டு அவர் வந்து பகவானுடைய அந்த ஸ்மரணத்துல இருந்து பேசணும் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்.
சும்மா வந்து அப்படியே இங்கிட்ட அங்கிட்டுன்னு பொதுவாகவே ஒருத்தவங்க வந்து உபன்யாசம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி வேற எந்த அந்த வேலை இந்த வேலைன்னு பண்ணிட்டு அப்படி இப்படி சுத்திட்டு வந்தோன்ற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க வந்து என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டா வந்து அதுல வந்து ஒரு கான்சியஸா ஃபோக்கஸ்டா இருந்து, அதாவது உபன்யாசம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே தன்னுடைய மனநிலையை அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அவர் வந்து என்ன பண்ணணும், உபன்யாசம் கொடுக்கணும். அப்பதான் வந்து என்ன பண்ண முடியும், அவர் அங்க சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்த கொஞ்சமாவது அவருடைய அந்த ஒரு லெவலுக்கு ஏத்த மாதிரியாவது என்ன பண்ண முடியும், அவர் அதை வந்து விளக்க முடியும். அப்படி இல்லாம ஏதோ இங்கிட்ட அங்கிட்ட வந்து சுத்திட்டு வந்துட்டு அப்புறமா வந்து சடனா உட்காந்து நம்ம வந்து கிளாஸ் எடுப்போம், என்ன ஸ்லோகம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டா ஏதோ வந்து ஒரு பரமஹம்சர் மாதிரி பேசுறதுக்கு வந்து உட்காரக்கூடாது. அந்த மாதிரி நிலைமையில நம்ம வந்து கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பரா வந்து பகவானுடைய அந்த ஒரு ஸ்மரணத்துல இருந்து நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஒரு ஸ்மரணத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டு என்ன பண்ணணும், அதை வந்து பேசணும். அதான் வந்து இங்க வந்து என்ன சொல்றாரு, ரிஷிகேசம் அனுஸ்மிருத்திய பிரதிபக்தும் பிரசக்கிரமே. ரிஷிகேசம் அப்படின்னு சொன்னா புலன்களுடைய அந்த அதிபதியா இருக்கக்கூடிய கிருஷ்ணர், அவரை வந்து என்ன பண்றாரு, அனுஸ்மிருத்திய அவரை வந்து நல்லா வந்து நினைக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. அப்போ சுகதேவ கோஸ்வாமி மாதிரியான ஒரு பக்தர், ஆல்ரெடி வந்து எப்போதும் கிருஷ்ணருடைய ஸ்மரணத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர், அவரே வந்து பகவத் விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முழுவதுமா வந்து பகவானை வந்து நினைக்க முயற்சி பண்ணிட்டு அப்புறமா அவர் வந்து பேசணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, எஸ்பெஷலி இங்க வந்துட்டு ரிஷிகேஷங்கிற அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதோடைய நோக்கம் என்ன, ரிஷிகேஷர்னா புலன்களினுடைய எஜமானன்னு அர்த்தம் இல்லையா. அப்போ சுகதேவ கோஸ்வாமி பேசுறதுக்கு முன்னாடி தன்னுடைய புலன்கள் முழுவதுமா வந்துட்டு அவர்னால கண்ட்ரோல் செய்யப்படணும்னு எதிர்பார்க்கிறார். எப்படி வந்து சேட்டிலைட்டை இங்க உட்காந்து விஞ்ஞானிகள் வந்து கண்ட்ரோல் பண்றாங்களோ அது மாதிரி பகவான் வந்து என்ன பண்ணணும், அங்க உட்காந்துட்டு இவருடைய சென்சஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கிறார். அப்போ அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் தவறானதா வராது, அதுவும் கம்ப்ளீட்டா என்ன பூர்ணமோ அந்த பூர்ணமான ஒரு விஷயம் வரணும் அப்படின்னு அவர் வந்து எதிர்பார்க்கிறார். அதுக்காக அவர் வந்து நல்லா பகவானை வந்து ஸ்மரணம் பண்றார். ஓகே. ஸ்ரீ சுக உவாச்ச நம பரஸ்மை புருஷாய பூயே பூயசே சத் உத்பவஸ்தான நிரோத லீலயா கிரகீத சக்தி திருதயாய தேகினாம் அந்தர்பவாயானு பலக்ஷவர்த்மனே. விஷ்ணு மொழிபெயர்ப்பு. சுகதேவ கோஸ்வாமி கூறினார், ஜட உலகை சிருஷ்டிப்பதற்காக இயற்கையின் முக்குணங்களை ஏற்கும் பரமபுருஷ பகவானிடம் எனது பணிவான வணக்கங்களால் நான் சமர்ப்பிக்கிறேன். இணைத்தற்கரிய செயல்களை புரிபவரான அவரே அனைவரின் உடலிலும் வாழும் பூரண முழுமையாவார். ஹரே கிருஷ்ணன். ஸோ இந்த இந்த விஷயத்தை சிருஷ்டி சம்பந்தமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி பரிச்சித் மகாராஜர் சுகதேவ கோஸ்வாமி வந்து பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்றாரு. இந்த பிரார்த்தனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 ஸ்லோகத்துல வந்து பிரார்த்தனை பண்றாரு. எப்படி வந்து பகவான் சிருஷ்டி பண்றாருங்கிற அது ரிலேட்டடாவே அவருடைய பிரார்த்தனை வந்து இருக்கும். ஓகே. பொதுவா பிரார்த்தனை அப்படிங்கிறது வந்து 10 விதமான பிரார்த்தனை இருக்கு, தெரியுமா? மொத்தம் 10 விதமான பிரார்த்தனை இருக்கு. சம்பிரதானாத்மிகா அப்படின்னு ஒரு பிரேயர். தைன்ய போதிகா அதுவா பிரபு? லாலசாமி. சொல்லுங்க. மொத்தம் 10 விதமான பிரார்த்தனை இருக்கு. சம்பிரணாத்மிகா அப்படின்னு சொன்னா பகவானுடைய அந்த குளோரிஸை வந்து புகழ்றது நேரடியா. அதுக்கப்புறம் வந்து ஸ்வதைன்ய போதிகா அப்படின்னு சொன்னா தன்மையை வந்து தாழ்மையா வந்து நினைச்சுக்கிட்டு
செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை. அப்புறமா வந்து மனசிக்ஷா அப்படின்னு சொன்னா ஒருத்தர் தன்னுடைய மனசுக்கே வந்துட்டு அட்வைஸ் சொல்லிக்கிற மாதிரியான ஒரு பிரார்த்தனை. அப்புறம் விலாபாத்மிகா அப்படின்னு சொன்னா பகவானை வந்து பிரிந்திருக்கிறதா வந்து நினைச்சுக்கிட்டு அவங்க வந்து செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை. அப்புறமா 5 வந்து வைஷ்ணவ மகிமா மகிமா பிரகாசிகா அப்படின்னா பக்தர்களை வந்து குளோரிஃபை பண்ணி வந்து சொல்லக்கூடியது. அப்புறம் ஸ்ரீ குரு வைஷ்ணவ விக்ஞாபித ரூப அப்படின்னு சொன்னா குரு வைஷ்ணவர்கள்கிட்ட வந்து சமர்ப்பணம் பண்ற மாதிரியான ஒரு பிரார்த்தனை. அப்புறமா வந்து ஸ்ரீதாமவசே லிப்சாத்மிகா அப்படின்னு சொன்னா அந்த ஹோலி பிளேசஸை வந்து புகழ்ந்து வந்து சொல்லக்கூடிய பிரார்த்தனை. அப்புறமா வந்து சாதகதேகே லாலசா சுஷிகா அப்படின்னு சொன்னா நம்ம வந்து பகவானுக்கு எந்த அளவுக்கு சேவை செய்ய விருப்பப்படுறோங்கிறத வந்து வெளிப்படுத்துறது. இன்னொன்று வந்து சித்ததேகே லாலசாமயி அப்படின்னு சொன்னா ஆன்மீக உலகத்துல கிருஷ்ணருக்கு என்ன மாதிரி சேவை பண்ணணும்னு சொல்லி விருப்பப்படுறத அந்த ஒரு பிரார்த்தனையில தெரியப்படுத்துறது. அப்புறம் வந்து ஆக்ஷேப போதிகா அப்படின்னு சொன்னா இதுவும் வந்து ஒரு விதமான ஒரு லெமெண்டேஷன், இல்லைன்னா ரொம்ப ஒரு துயரம். பகவானை நாம வந்து இந்த பௌதிக உலகத்துல பகவானை பிரிஞ்சு இங்க வந்து கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ப்ரேயர்ஸ் வந்து 10 விதமான ஒரு ப்ரேயர் இருக்கு. அதுல வந்து இங்க சுகதேவ கோஸ்வாமி வந்து பகவானுடைய அந்த அவருடைய குளோரிஸ், அதாவது அவருடைய சக்தியை வந்து புகழ்ந்து வந்து இப்போ இங்க வந்து பிரார்த்தனை செய்யறாரு. அதுல குறிப்பா இங்க அவர் வந்து செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனையில என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த ஜட உலக பத்தின சிருஷ்டியை பத்தி தானே கேட்டாரு பரிசித் மகாராஜர். ஸோ அது ரிலேட்டடாகவே சொல்றாரு. அந்த ஜட உலக சிருஷ்டி பண்றதுக்காக பகவான் வந்து என்ன பண்றாரு, முக்குணங்களுடைய ஒரு அவதாரம் வந்து அவர் ஏற்கிறாரு அப்படின்னு வந்து சொல்றாரு. சிருஷ்டிப்பதற்காக இயற்கையின் முக்குணங்களை ஏற்கும் பரமபுருஷ பகவான் அப்படின்னா பகவானே வந்து என்ன பண்றாரு, பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்லி 3 விதமான ஒரு ரூபங்களை வந்து எடுத்துக்கிட்டு அவர் இந்த பௌதிக சிருஷ்டியில அவர் வந்து ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லி இங்க சுகதேவ கோஸ்வாமி வந்து சொல்றாரு. ஓகே, பதம் 13. பூயோ நம சத் பிருஜின சிதே சதாம் அசம்பவயாகில சத்வமூர்த்தயே பும்சாம் புன பரமஹம்சயா ஆசிரமே வியவஸ்திதானம் அனுமிருக்ய தாசுசே. ஹரே கிருஷ்ணா பிரபு. புனித பக்தர்களை எல்லா துயரங்களிலிருந்தும் விடுவிப்பவரும் பக்தரல்லாத அசுரர்களை நாத்திக மனோபாவங்களின் வளர்ச்சியை அழிப்பவரும் பரிபூரண வாழ்வையும் உன்னத உருவையும் கொண்டவருமான அவருக்கு எனது பணிவான வணக்கங்களை மீண்டும் நான் சமர்ப்பிக்கிறேன். மிக உயர்ந்த ஆன்மீகிகளுக்கு அவர்களுக்குரிய பிரத்யேகமான இலக்குகளை அவர் வழங்குகிறார். ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த ஸ்லோகத்திலையும் அடுத்த ஸ்லோகத்திலையும் பகவான் அவருடைய அவதார நோக்கம் என்ன அப்படிங்கிறத வந்து இங்க சுகதேவ கோஸ்வாமி வந்து சொல்றாரு. போன ஸ்லோகத்துல அவர் இந்த மாதிரி அவதாரங்களை எடுக்கிறாரு அப்படிங்கிறத வந்து சொன்னார். இங்க அவர் என்ன சொல்றாரு, அந்த அவதாரத்தோடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. அவதாரத்தோடைய நோக்கம் என்ன? அவதாரத்தோடைய நோக்கம் என்ன? அசுரர்களை அழிக்கிறது பிரபு, காக்கிறது, அழிக்கிறது. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு அதை சொல்லுங்க. பரித்னானாய சாதுனா தெரியாதா? இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு? பூயோ நம சத் பிரிஜின சிதே சதாம். பக்தருடைய துயரங்களை வந்து போக்குறதுக்காக வர்றாரு. சத் பிரிஜின அப்படின்னு சொன்னா பக்தர்களுடைய துயரங்களை போக்குறதுக்காக. அப்புறமா அசதாம் அப்படின்னு சொன்னா நாஸ்திகர்கள். ஆஸ்திகர் நாஸ்திகர்னா என்ன அர்த்தம்? அஸ்தி பகவான் கடவுளுக்கு நம்புறவங்க ஆஸ்திகன் பிரபு. நாஸ்திகன் சொன்னா பகவான் இல்ல, கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க நாஸ்திகர்கள். அஸ்தி அஸ்தி
அஸ்தி அஸ்தி அப்படின்னு சொன்னா இருக்கு இருக்குன்னு சொல்றவன் வந்து ஆஸ்திகன். நான் அஸ்தி அப்படின்னு சொன்னா இல்ல இல்லைன்னு சொல்லக்கூடிய. ஸோ பகவான் இருக்கிறாரு இருக்கிறாருன்னு சொன்னா அவன் ஆஸ்திகன், இல்ல இல்லைன்னு சொன்னா அவன் நாஸ்திகன். பகவான் வந்து இப்போ அந்த நாஸ்திகருடைய மனோபாவங்களின் வளர்ச்சியை அளிப்பவர் அப்படின்னு வந்து சொல்லப்படுதார் இங்க. அவர் வந்து எப்படி அதை பண்றாரு, நாஸ்திகளுடைய மனோபாவத்தை எப்படி வந்து அளிக்கிறாரு? அவங்க அப்படி இருந்தாங்கன்னா நிறைய தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க பிரபு. அதனால வதம் பண்ணுவாரு பிரபு பகவான் பொருளுரையில. வேற பிரபு அவரோட லீலைகள் மூலமா நிறைய விதமான லீலைகள் மூலமா அவங்களையும் கவர்றாரு. அவங்களோட அது கேட்கறது மூலமா அவங்களோட என்ன மியா மியாங்கிறீங்க? ஓகே. அசுரர்களின் நாஸ்திக மனோபாவங்களின் வளர்ச்சியை அளிப்பவர் அப்படின்னு சொன்னா அது வந்து பல வழியில பண்றாரு. சாஸ்திரங்கள் மூலமா, பக்தர்கள் மூலமா. அவரே கூட வந்து என்ன பண்றாரு, பல நம்ப முடியாத விஷயங்களை இந்த உலகத்துல அடையாளமா விட்டுட்டு போறாரு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா ராமர் வந்து பாலம் கட்டினார். அந்த பாலம் இன்னும் வந்து இருக்கா இல்லையா? அந்த பாலத்தை வந்து பார்த்துட்டு இப்போ அவங்க வந்து குழப்பம் அடைகிறாங்களா இல்லையா? ஆகா, என்னமோ எத்தனையோ லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒருத்தர் வந்தாரு பாலம் கட்டினாருன்னு கதை சொன்னாங்க. அந்த கதைப்படியே வந்து பாலமும் இருக்கே இங்க. அப்போ ஒருவேளை ராமர்னு ஒருத்தர் இருந்திருப்பாரோ அப்படின்னு வந்து என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வருது. ஸோ அந்த மாதிரி பகவான் வந்து என்ன பண்றாரு, அவர் இது பல விதங்கள்ல செயல்படுறாரு. இது ஒரு விதம். அந்த மாதிரி அந்த நாஸ்திகர்களுடைய அந்த மன வளர்ச்சியும் வந்து என்ன பண்றாரு, இது பண்றாரு. அதுக்கப்புறமா ஃபைனலா வந்துட்டு என்ன சொல்றாரு, வியவஸ்திதானாம் அனுமிருக்கிய தாசுசை அப்படின்னு சொன்னா அவருடைய கருணையை வந்து சொல்றாரு சுகதேவ கோஸ்வாமி. அதாவது அந்த ஆன்மீகளுக்கு யார் யார் எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து பிரம்மவாதியா இருந்தாலும் சரி, யோகியா இருந்தாலும் சரி, இல்ல பக்தரா இருந்தாலும் சரி, அவங்க விருப்பப்பட்டதை அவங்களுடைய இலக்கை வந்து என்ன பண்றாரு, அனுமிருக்கிய அப்படின்னு சொன்னா ரொம்ப கருணையா வந்து என்ன பண்றாரு, சரி அனுமிருக்கினா இலக்கு, அது அவங்களுடைய அந்த இலக்கு எதுவா இருந்தாலும் அந்த இலக்கை அவங்களுக்கு வந்து அவங்களுடைய டிசைர் படியே வந்து கொடுக்குறாரு. அதனால வந்து என்ன பண்றாரு, அந்த பகவானுக்கு நான் நன்றி செலுத்துறேன், வணக்கம் செலுத்துறேன் அப்படின்னு வந்து இங்க சுகதேவ கோஸ்வாமி வந்து சொல்றாரு. ஓகே, பதம் 14. நமோ நமஸ்தே சத்கர்ஷவாய சாத்வதாம் விதூர காஷ்டாய முகுயோகினாம் நிரஸ்த சாம்யாதிசயேன ராதசா ஸ்வதாமணி பிரம்மணி ரம்ஸ்யதே நமக. ஹரே கிருஷ்ணா. யதுவம்சத்தினரின் சகாவும் பக்தர் அல்லாதவர்களுக்கு எப்பொழுதுமே பிரச்சனையாகவும் உள்ளவரான அவருக்கு எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். அவரே ஜட ஆன்மீக உலகங்களின் பரம அனுபவிப்பாளர் என்ற போதிலும் ஆன்மீக வெளியிலுள்ள தமது சொந்த வசிப்பிடத்தை அவர் அனுபவித்து மகிழ்கிறார். உன்னதமான அவரது ஐஸ்வர்யம் அளவிட முடியாததாக இருப்பதால் அவருக்கு சமமானவரும் எவரும் இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்க வந்து சுகதேவ கோஸ்வாமி யார் அந்த நபர் அப்படிங்கிறத மறைமுகமா சொல்றாரு. அதாவது யாருக்கு இவர் வந்து நமஸ்காரம் பண்றாரு சொல்லுங்க. யாரு இந்த எல்லா படைப்பையும் அனுபவிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரபு. வேற கிருஷ்ணர் பகவான் கிருஷ்ணர். வெரி குட். கிருஷ்ணருங்கிறத எப்படி சொல்றீங்க? யதுவம்சத்தின் சகான் கொடுத்திருக்காங்க பிரபு. பக்தர் அல்லாதவருக்கு எப்போதும் பிரச்சனையாக பகவான் தான். 2 வார்த்தையும் அவனுக்கு தான் பொருந்தது. அதனால சாத்வதாம் அப்படின்னு சொன்னாலும் அவர் தான். சாத்வதாம் அப்படின்னு சொன்னா எது வம்சத்தை சேர்ந்தவர்னு அர்த்தம். அதனால அந்த எது வம்சத்தை சேர்ந்தவர்ங்கிறது யாரு, அது வந்து கிருஷ்ணர். ஸோ அதனால கிருஷ்ணர் தான் இங்க வந்து என்ன சொல்ல வர்றாரு,
முழுமுதற் கடவுளா சொல்ல வர்றாரு. இந்த சிருஷ்டியை வந்து பண்றதுக்காக பகவான் இந்த குணங்களா உடைய அவதாரமா எடுக்கிறது, பல அவதாரங்கள் பௌதிக உலகத்துக்குள்ள எடுக்கிறது, அது எல்லாமே யாருதான்? கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறத இங்க மறைமுகமா வந்து சொல்றாரு. அந்த கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு? எப்போதுமே வந்து இந்த நாத்திகர்கள், அந்த நாத்திகர்களுக்கு அவர் வந்து ஒரு பிரச்சனையாவே தான் இருக்கிறார். அது கிருஷ்ண அவதாரத்துல கம்சன்ல ஆரம்பிச்சு அது மாதிரி பல கம்சன்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? பகவான் வந்து பிரச்சனையா தான் இருக்கிறார். பதம் 15. ஜத் கீர்த்தனம் ஜத் மரணம் ஜத் ஈக்ஷணம் ஜத் வந்தனம் ஜத் ஸ்ரவணம் ஜத் அர்கணம் லோகஸ்ய சத்யோ விதுனோதி கல்மஷம் தஸ்மை சுபத்ரஸ்ரவசே நமக. ஹரே கிருஷ்ண பிரபு. சர்வ மங்களம் பொருந்திய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய பெருமைகள், நினைவுகள், அவரது தரிசனம், பிரார்த்தனைகள், அவரை பற்றி கேட்ட மற்றும் அவரது வழிபாடு ஆகியவை சாதகனின் பாவ விளைவுகளை எல்லாம் உடனே தூய்மை செய்து விடக்கூடியவையாகும். அவருக்கு எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். ஜத் ஸ்ரவணம் ஜத் ஸ்மரணம், யாரை பத்தின கீர்த்தனம், யாருடைய ஸ்மரணம், யாருடைய ஈக்ஷணம்னா பாக்குறது, தரிசனம் பண்றது. எத் வந்தனம், யாருக்கு நமஸ்காரம் பண்ணா. எத் சிரவணம், யாரை பத்தி கேட்டா. எத் அர்ஹணம், யார வழிபட்டா. இந்த எல்லாருக்கும் வந்து ஒரு மங்களம் ஏற்படுமோ. சுபத்ரா அப்படின்னு சொன்னா மங்களம். கல்மஷம் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு பாவ விளைவுகள், அது எல்லாமே வந்து போய் அவர் வந்து என்ன ஆகுறாரு? விதுநோதி அப்படின்னு சொன்னா தூய்மை அடைகிறார். எதனால? இந்த மாதிரியான ஒரு செயல்கள்லாம் செய்யறதுனால அவர் வந்து தூய்மை அடைகிறார். அப்படின்னா இது எவ்வளவும் பண்ணணும்ன்ற அர்த்தமும் பண்ணலாம். இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணாலும் அதே ஒரு பெனிஃபிட் தான் கிடைக்கும். அதே பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால இதுல ஏதாவது ஒண்ணு ஒருத்தர் பண்ணியிருந்தாலும் அவர் கம்ப்ளீட்டா அவருடைய அந்த பாவத்திலிருந்து விடுபடுவாரு. இதுல எல்லாமே பண்ணாலும் அவர் கண்டிப்பா வந்து அந்த பாவத்திலிருந்து விடுபடுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர். அதனால நான் வந்து என்ன பண்றேன்? அவருக்கு என்னுடைய நமஸ்காரத்தை நான் வந்து தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறார். இது வந்து அவ்வளவு சாதாரணமானது கிடையாது. சும்மா யாரோ ஒருத்தரை பத்தி பேசுனதுனால, கேட்டதுனால, ஸ்மரணம் பண்ணதுனால நம்மளுடைய பாவ விளைவு போகுமா? நம்ம தினமும் யாரையோ வந்து சிரவணமும் ஸ்மரணமும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா நமக்கு வாழ்க்கையில பிரச்சனை வந்து அதிகமாகிட்டு தான் இருக்கு. அதனால இல்லையா? அது பிரச்சனை குறைஞ்ச மாதிரி கிடையாது. ஸோ அப்ப நம்மளுடைய அந்த பிரச்சனையை குறைக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அப்ப கண்டிப்பா அவர் வந்து அந்த ஒரு பௌதிக நிலையை கடந்தவராய் இருந்தா தான் நமக்கு அந்த பாவ விளைவுகள்ல இருந்து நமக்கு அவரால் மோட்சத்தை கொடுக்க முடியும். ஓகே. பதம் 16. விஷக்ஷணா எஸ் சரணோபசாதனாத் சங்கம் யுதஸ்யோபயோத அந்தராத்மன விந்தந்திஹி பிரம்மகதிம் கதக்லமாஸ் தஸ்மை சுபத்ரஸ்ரவசே நமோ நமக. கிருஷ்ண பிரேம் நம்பி. ஹரே கிருஷ்ண பிரபு. சர்வமங்கலம் பொருந்திய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் எனது மரியாதை கலந்த வணக்கங்களை மென்மேலும் நான் சமர்ப்பிக்கிறேன். புத்தி கூர்மை உள்ளவர்கள் அவரது தாமரை பாதங்களில் சரணடைவதன் வாயிலாக நிகழ் மற்றும் எதிர்கால வாழ்வுகளின் எல்லா பற்றுக்களிலிருந்தும் விடுபட்டு சிரமமின்றி ஆன்மீக வாழ்வை நோக்கி முன்னேறுகின்றனர். ஹரே கிருஷ்ணன். ஸோ தொடர்ந்து வந்து இந்த ஒரு வார்த்தை இருக்கிறத நீங்க வந்து பார்க்கலாம். தஸ்மை சுபத்ர சிரவசே நமோ நமக. சுபத்ரா அப்படின்னு சொன்னா மங்களம். அதை வந்து தொடர்ச்சியா வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து சொல்றாரு. பகவானை பத்தின எந்த ஒரு விஷயமுமே வந்து அது கண்டிப்பா மங்களத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுல இருந்து அதுல இங்க வந்து என்ன சொல்றாரு? புத்தி கூர்மை உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப சிம்பிளா வந்து அவர்கிட்ட வந்து சரணடைகிறது மூலமாவே அவங்களுடைய எல்லா விதமான அந்த பிரச்சனைகள்ல இருந்து அவங்க வந்து விடுபட்டு ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறிடுறாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு வழி. அது என்னது? சரணாகதி, இதை ஒன்று சொல்லணும்னு நினைச்சா அது ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. ஓகே.
ஓகே. ஸோ பகவானை பத்தின விஷயங்கள் நமக்கு இங்க மங்களத்தை கொடுக்குது. அதனால ஒருத்தர் வந்து தூய்மை அடைகிறாருன்னு வந்து சொல்றாரு. ஓகே. பதம் 17. தபஸ்வினோ தானபரோ யசஸ்வினோ மனஸ்வினோ மந்திரவிதஸ் மங்கள க்ஷேமம் ந விந்தந்தி விநாய தர்ப்பணம் தஸ்மை சுபத்ரஸ்ரவசே நமோ நமக. மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. புலமை வாய்ந்த பெரும் முனிவர்கள், பெரும் கொடைவள்ளல்கள், சிறந்த உழைப்பாளிகள், பெரும் தத்துவவாதிகள், யோகிகள், வேத மந்திரங்களின் தலை சிறந்த ஓதுவர்கள் மற்றும் வேத நியமங்களை உறுதியாக பின்பற்றுபவர்கள் ஆகியோர் தங்களது தலை சிறந்த பண்புகளை பகவானின் தொண்டிற்காக அர்ப்பணிக்காமல் எவ்வித நற்பயனையும் அடைய முடியாது என்பதால் அந்த சர்வமங்கலம் பொருந்திய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் நான் மென்மேலும் எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். ஹரே கிருஷ்ண. தபஸ்வினா, அதாவது இப்போ இந்த ஸ்லோகத்துல வந்து சுபத்ர ஸ்ரவசே அப்படின்னா என்னது? மங்களம். ஸ்ரவசே அப்படின்னு சொன்னா அவரை பத்தி வந்து கேட்கறதுனால. ஓகே. இதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும், இப்போ இங்க வந்து பல பேரை வந்து சொல்லியிருக்கிறாங்க, அவங்களோட ஒவ்வொருத்தவங்களோடய நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். தபஸ்வினோ அப்படின்னா யாரு? பெரும் புலமை வாய்ந்த முனிவர்கள். இவங்களுக்கு அந்த தபஸோடைய ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சுபத்ர ஸ்ரவசே. அவங்க வந்து தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே அப்படின்னா பகவானை பத்தி கேட்டாதான் அவங்களுக்கு அதோடைய பெனிஃபிட். அதே மாதிரி தானபர அப்படின்னு சொன்னா பெரும் கொடை வள்ளல். அவங்களுக்கு அந்த அதோடைய ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்கணும்னா அவங்களும் என்ன பண்ணணும்? தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே. அப்புறம் யசஸ்வினோ அப்படின்னா கடுமையான ஒரு உழைப்பாளி. அவங்களுக்கு அதோடைய ஒரு பலன் கிடைக்கணும்னாலும் தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே. மனஸ்வினோனா பெரும் தத்துவவாதிகள். அப்புறம் மந்திரவித, வேதங்களை படிச்சவங்க. சுமங்கல, வேத நியமங்களை உறுதியா கடைபிடிக்கக்கூடியவங்க. இப்படி யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு விந்தந்தி வினா யதர்ப்பணம், இந்த பகவானை பத்தின விஷயத்த கேட்காம அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது? அவங்களுக்கு அதோடைய பலன் கிடைக்காது. ஸோ இதுல யாரா இருந்தாலும் அவங்க பகவானை பத்தின விஷயங்களை கேட்டே ஆகணும்னு சொல்றாரு. ஓகே. பதம் 18. கிராதகோணாந்திர புலிந்த புல்கஷ ஆபீர கம்பயாவன கசாதய ஏ அந்யச பாபயத் அபஸ்ராஸ்ரயா சுத்யந்த தஸ்மை பிரப விஷ்ணவே நமக. கிராத பூன ஆந்திர புலிந்த புல்கஷ ஆபிர தும்ப யவன கச இனங்கள் சேர்ந்தவர்களும் பாவ செயல்களில் பற்று கொண்டுள்ள மற்றவர்களும் கூட சர்வ வல்லமை படைத்த பகவானின் பக்தர்களிடம் தஞ்சமடைவதால் தூய்மையடைய முடியும். அந்த பகவானிடம் எனது தாழ்மையான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். ஹரே. அதாவது முன்னாடி என்ன சொன்னாரு? மங்களம். அது யாருக்கு? போன ஸ்லோகத்துல இந்த மாதிரி தபஸ்விகளுக்கு மங்களம். யசஸ்வி, தானபர, மனஸ்வினா, மந்திரவித, சுமங்கல, இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு பகவானை பத்தி கேட்கறதுனால மங்களம் கிடைக்கும். அவங்க வந்து முன்னேறலாம் அப்படிங்கிறது வந்து சொன்னாரு. அதுக்கு முன்னாடி பகவான் கிட்ட சரணடைந்தவர்களுக்கு அவரை பத்தி கேட்கறதுனால நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. இப்போ சுகதேவ கோஸ்வாமி கிட்ட வந்து பரிட்சித்து வந்து கேட்கிறாரு, இதெல்லாம் நீங்க சொன்னீங்க, அதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஆன்மீக வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க, ஒரு நிலைமையில இருக்கிறவங்க. ஆனா பிறப்பாலேயே வந்து சிலர் வந்து பாவியா இருக்கிறாங்க, சிலர் வந்து தங்களுடைய செயல்னால வந்து பாவியா இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நபர்களை வந்துட்டு பகவானை பத்தின சிரவணம் வந்து விடுவிக்குமா அப்படின்னு சுகதேவ சுவாமிகிட்ட பரிட்சித்து வந்து கேட்கிறாரு. ஆனா என்னப்பா இப்படி கேட்ட, இந்த வாங்கிக்கோ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுகதேவ கோஸ்வாமி வந்து சொல்றாரு. பிறப்பால கீழே இருக்கிறவங்க எல்லாம் யாரு? கிராத, ஊனாந்திர, ஊன, ஆந்திர, புலிந்த, இந்த மாதிரி பர்போட்ல அது வந்து யார் யாருன்னு பிரபுபாதர் வந்து தெளிவா கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம பேசினா பிரச்சனையாகி போகும், ஏன்னா அதுல பல ஸ்டேட் வருது. அதனால அது நமக்கு தேவையில்லை. ஸோ
இவங்க எல்லாம் வந்து பிறப்பாலேயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமையை அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ பை பர்த்தே வந்து அது ஒரு கீழ்நிலையான ஒரு பிறப்பு, அது ஒரு பாவமான ஒரு பிறப்பு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. எதனால அப்படின்னா அவங்களுடைய கர்ம வினை காரணமா அப்படி ஒரு பிறப்பு அவங்க அடைகிறாங்க. இப்போ இத வந்து என்ன செய்யறாங்க, அதுக்கப்புறமா அந்நேச்ச பாப்ப தபாஸ்ரய, அதாவது செயல்கள்னால பாவத்துல ஈடுபடக்கூடியவங்க 2 கேட்டகரி இங்க வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து சொல்றாரு. இந்த 2 பேருமே சுத்தியந்தா அப்படின்னா தூய்மை அடைகிறாங்க. சுத்தியந்தி தஸ்மை பிரப விஷ்ணுவே. இது இந்த வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரப விஷ்ணு அப்படின்னு சொன்னா சக்தி வாய்ந்தவர் விஷ்ணுன்னு அர்த்தம். அப்போ விஷ்ணு அப்படின்னு சொன்னா சக்தி வாய்ந்தவர் இல்லையா? பிரப விஷ்ணுன்னு சொன்னாதான் அவர் சக்தி வாய்ந்தவரா? அப்படின்னா பரிசித் மகாராஜருடைய சந்தேகம் அந்த மாதிரி. பிறப்பால கீழே இருக்கிறவங்கள கூட வந்து சுத்தமடைய முடியுமா அப்படின்னு கேட்டா, விஷ்ணு சக்தி வாய்ந்தவர் தான்ப்பா, அவங்களையும் தூய்மைப்படுத்துற அளவுக்கு அவர் சக்தி வாய்ந்தவர்ன்றத சொல்றதுக்காக பிரப விஷ்ணுவே அப்படின்னு சொல்றாரு. ஸோ இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு வந்துட்டு கர்ம வினை வந்து பிராரப்த கர்மா அப்பிராப்த கர்மான்னு வந்துட்டு 2 இருக்கு இல்லையா? பிராரப்த கர்மானா என்ன? இப்ப அனுபவிக்கிறதுக்கு தயாரா இருக்கு பிரபு. ஆல்ரெடி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது, தயாரா இருக்கிறது இல்ல, ஆல்ரெடி அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது. இப்ப ஆல்ரெடி வந்து இப்ப நான் கருப்பா பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு கர்மா. அது நான் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன் இப்ப நானு. இப்ப அது மாதிரி பல விதம் இருக்கலாம். நான் வந்து எனக்கு படிப்பு சரியா வராம இருக்கலாம், நான் 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கலாம். அது என்ன? அது ஆல்ரெடி ஒரு பிரார்த்த கர்மா. இப்படி வந்து பல விஷயங்கள் இப்ப ஆல்ரெடி அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இந்த கர்மத்தை ஒருத்தர் மாத்த முடியுமா? அதுக்காக பகவானுக்கு பக்தி பண்ணா அப்படியே வந்து சிகப்பாயிருவோம்னு நினைக்காதீங்க. அப்படி யாரும் கேட்டுறாதீங்க. இப்ப பிராரப்த கர்மாவை மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னா இதை மாத்த முடியுமான்னு கேட்டுறாதீங்க. அதாவது பிறப்பால ஒருத்தர் வந்து கீழ்நிலையில இருந்தா கூட அவர் வந்து என்ன ஆகுறாரு, ஒரு பக்தர்கிட்ட சரணடைந்து அந்த பக்தர் மூலமா அவர் வந்து வைஷ்ணவரா மாறிட்டார் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறமா அவர் வந்துட்டு ஒரு கீழ்நிலையான ஒரு பிரிவை சேர்ந்தவர்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்லவும் கூடாது. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆத்மா நிலையில தான் பார்க்கணும் பிரபு, பாடியில பார்க்க கூடாது இல்ல. ஆத்ம நிலையில பார்த்தா நம்ம பாடி கலர் அதெல்லாம் இல்ல பிரபு. இல்ல பிரபு, இல்ல மாதாஜி, எல்லாருமே அழகானவங்க ஆத்மா இருக்கும். ஓகே. ஸோ அதனால ஒருத்தர் அவருடைய பிராரப்த கர்மனால அவர் வந்து கீழ்நிலை பிறப்புல இருந்தா கூட பக்தி தொண்டு என்ன பண்ணுது, அவரை அந்த நிலையில இருந்து அவரை வந்து விடுவிக்கக்கூடிய சக்தி உடையதா இருக்கு. அப்படின்னா பக்தி தொண்டுனால நம்மளுடைய பிராரப்த கர்மத்தை அழிக்க முடியுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. அப்புறமா அப்பிரார்த்த கர்மானா என்னது? இனிமே அனுபவிக்க வேண்டிய கர்மம். இன்னும் மெச்சூர்ட் ஆகல பிரபு. அது வந்து இனிமே வரப்போற கர்மம். அப்பிரார்த்தம் அப்படின்னு சொன்னா அது வந்து நெக்ஸ்ட் வர வேண்டியது இருக்கு. அதுவும் வந்து என்ன பண்ண முடியும், பக்தி தொண்டுனால அதை வந்து எராடிகேட், அதை வந்து அழிக்க முடியும். எப்படி அப்படின்னு கேட்டா, ஒருத்தர் தன்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினையினால ஒரு ஒரு தண்டனை அனுபவிக்க வேண்டியது இருக்கலாம். ஆனா இன்பிட்வீன் எப்படியோ ஒரு பக்தருடைய கருணையினால அவர் வந்து டிவோட்டியா மாறிட்டார் அப்படின்னா அவருக்கு வந்து அந்த கர்ம வினையிலிருந்து தப்பிக்க முடியும். எப்படின்னா உதாரணத்துக்கு வந்து சொல்லணும்னா, ரியல் லைஃப்ல நடந்தது. வெஸ்டர்ன் கண்ட்ரில ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, சம்திங் அவர் வந்து ஸ்மக்லிங் பண்றாருன்னு நினைக்கிறேன். அப்போ அவரை வந்து போலீஸ் வந்து தேடிட்டு இருக்கிறாங்க, அவரை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் வந்து போலீஸ் வந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்றாரு, அந்த பக்கமா நகர சங்கீதம் பண்ணிட்டு போயிட்டு இருந்த டிவோட்டியோடைய அந்த குரூப்புக்குள்ள போய் சேர்ந்துட்டாரு. அவர் வந்து ஹரே கிருஷ்ணான்னு டான்ஸ் பண்ணிட்டு அப்படியே போயிட்டாரு. அப்புறமா வந்து அந்த ஆசிரமத்துல போய் அப்படியே ஜாயின் பண்ணிட்டாரு. இவங்களும் நல்லா சரி இப்ப நமக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வச்சுட்டாங்க. அவர் வந்துட்டு ஆசிரமத்தை விட்டு வெளியே வராம எனக்கு சர்வீஸ் தாங்க முக்கியம், எனக்கு வந்து வேற எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளுக்குள்ளேயே, வெளியில போன போலீஸ் பிடிச்சிருவாங்களே அதனால அவர் வந்து உள்ளே வந்துட்டு சர்வீஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் நாளாக என்ன ஆகுது, கம்ப்ளீட்டா அவர் வந்துட்டு டிவோஷன் லைஃப் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் ரியலாவே டிவோட்டியா மாறிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கே மனசுக்கு தாங்காம வந்து அந்த டெம்பிள் பிரசிடென்ட்ட போய் சொல்லிடுறாரு, ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி நான் வந்து ஏதோ வந்து சாதாரண ஆள் நினைச்சுக்காதீங்க, நான் வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஸ்மக்லர்
அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா பாவி நீ ஸ்மக்லரா, இவ்வளவு நாள சொல்லலையே அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து அவரையும் பிடிச்சிட்டு போயிருவாங்க இல்லையா? அதனால வந்து டெம்பிள் பிரசிடென்ட் வந்து என்ன சொன்னாரு, இமிடியேட்டா நீ போய் வந்து போலீஸ்ல சரண்டர் ஆயிரு. வாட்டெவர் அவங்க வந்து சட்டப்படி என்ன வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை ஏத்துக்கோ, அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொன்ன உடனே இவரும் வந்து சரி அப்படின்னு சொல்லி மனசை தைரியமாக்கிட்டு போயிட்டு சரண்டர் ஆயிட்டாரு. அப்புறம் போலீஸ் வந்து அவரை வந்து கோர்ட்ல வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஆமா நீ இவ்வளவு நாளா எங்க இருந்தேன்னு கேட்டாங்க. அது நாங்க வந்து ஒரு இஸ்கான்ற ஒரு அமைப்புல இருந்தேங்க. அப்படியா, அங்க என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, அது காலையில ஒரு 3:30 மணிக்கு எந்திரிப்போங்க அப்படின்னு சொன்னாராம். 3:30 மணிக்கா? காலையில 3:30 மணிக்கா எந்திரிப்ப? ஆமாங்கய்யா. அப்புறம் எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆயிட்டு நாங்க வந்துட்டு மங்களாரத்தி பண்ணுவோம். அப்புறம் ஒரு 16 மாலை ஜெபம் பண்ணுவோம். எவ்வளவு நேரம்? 7 மணி வரைக்கும். அப்புறம் மங்களாரத்தி தர்சன ஆரத்தி இருக்கும். அப்புறம் குரு பூஜை இருக்கும். அப்புறம் பாவதம் கிளாஸ் இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறமா வந்துட்டு என்னது புக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போயிடுவோம். அப்புறம் இப்படியே போயிட்டே இருக்கும்யா அப்படின்னு சொன்னோன்னே, நீ பேசாம இஸ்கான்லயே இருந்துரு, உனக்கு வந்து வேற பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, அவர் தன்னுடைய பாவத்தினால ஒரு தண்டனை அனுபவிக்க வேண்டியிருந்தது. ஆனா அவர் வந்து பகவானுடைய அந்த பக்தி தொண்டில ஈடுபட்டதுனால பகவான் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவருடைய அந்த பாவ விளைவை வந்து எராடிகேட் பண்ணிட்டார், அழிச்சிட்டார். ஸோ அதனால பிராப்த கர்மம் அப்பிரார்த்த கர்மம் எல்லாமே வந்து பக்தி தொண்டினால அழிக்க முடியும்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஒன்னே ஒண்ணு நம்ம பண்ண வேண்டியது, பக்தர்களுக்கு அபராதம் பண்ணாம நம்ம வந்து சின்சியரா பக்தி தொண்டு பண்ணோம்னா போதும். ஓகே. ஸோ இங்க வந்து சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு கருத்து இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டா, பக்தர்களை உடல் ரீதியான அடையாளத்தோட பார்க்கக்கூடாது. சாஸ்திரத்துல வந்து சொல்லியிருக்கு, அர்ச்சே விஷ்ணுசீலா அர்ச்சே விஷ்ணுசீலாதிர் குருஷு நரமதிர் வைஷ்ணவே ஜாதி புத்தி. அதாவது பகவானுடைய அர்ச்சா விக்கிரகத்தை இது என்ன மாதிரியான ஒரு மெட்டீரியல் அப்படின்னு வந்து பார்க்கக்கூடாது. இது வந்து மரமா, கல்லா, உலோகமா அப்படின்லாம் வந்து டெஸ்ட் பண்ணக்கூடாது. அது வந்து பகவானாவே பார்க்கணும். அப்புறமா குருவை வந்து ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனா வந்து நினைக்க கூடாது. நரமதி சாதாரணமான ஒரு மனுஷரை நம்ம வந்து நினைக்க கூடாது. அப்புறமா வைஷ்ணவே ஜாதி புத்தி. வைஷ்ணவரை வந்து என்ன பண்ணக்கூடாது, ஒரு ஜாதியோடைய ஒரு அடிப்படையில வந்து பார்க்க கூடாது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லீலையை வந்து என்னன்னா, காஞ்சிபுரத்துல வரதராஜர் வந்து அடிக்கடி திருக்கச்சி நம்பிகள்கிட்ட வந்து பேசிப்பார். என்னப்பா ஊர்ல என்ன நிலவரம் அப்படின்னு கேட்பார். உடனே திருக்கச்சி நம்பி வந்து ஊர்ல என்ன நடக்குது அதை வந்து சொல்லுவார். ஹாட் நியூஸ் இமிடியேட்டா வந்து ஃபிளாஷ் நியூஸ்லாம் வந்துட்டு வரதருக்கு வந்து கொடுக்கக்கூடியவர் யாருன்னா திருக்கச்சி நம்பி தான். அப்போ வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சக்கரவர்த்தின்னு ஒருத்தர், ஒரு டிவோட்டி, ஒரு பிராமணர் கைப்பெருத்து அவரை இப்ப எல்லாம் ஊரை விட்டு தள்ளி வச்சிட்டாங்க அப்படின்னு வந்து திருக்கச்சி நம்பி சொன்னார். என்னது ஊரை விட்டு தள்ளி வச்சிட்டாங்களா? ஏன்பா, என்ன காரணம், என்னாச்சு அப்படின்னு சொன்னா, அது ஒண்ணும் இல்ல, அவர் வந்து ஆத்துல குளிச்சிட்டு இருந்தாரு. குளிச்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தா ஒரு சரீரம் வந்திருக்கு. அவரு பார்த்திருக்கிறாரு. அந்த சரீரத்துல வந்து ஸ்ரீ வைஷ்ணவ அந்த தீட்சைக்கான அந்த லட்சணம், அந்த சங்கு சக்கர முத்திரை இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு, ஆஹா இப்படி ஒரு வைஷ்ணவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி இறுதி சடங்கு பண்ணாம இப்படி வந்து தண்ணியில விட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, அவரை எடுத்து நல்லா ப்ராப்பரா ஒரு சாஸ்திரப்படியான இறுதி சடங்கெல்லாம் செஞ்சிருக்கிறார். ஆனா கடைசியில பார்த்தா அவர் வந்து ஒரு வேற குலத்தை சேர்ந்தவர். உடனே இது தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாங்க, அந்த குலம் அவரை அந்த பிராமணர்கள் மற்றவங்க எல்லாம் அவரை வந்து ஒதுக்கி வச்சிட்டாங்க. இனிமே நீங்க வந்து சேராத எங்க கூட, நீ வந்து தீட்டாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே வந்து இதை கேட்டுட்டு, ஓ அப்படியா, அந்த டிவோட்டி அப்படியா பண்ணாரு அப்படின்னு கேட்டுட்டு, ஓ அதனால அந்த டிவோட்டி வந்து ஊருக்கெல்லாம் பொல்லாதவன் ஆயிட்டாரு இல்லையா அப்படின்னு சொல்லி வரதர் சொன்னாராம். ஆமா அந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே, பரவாயில்ல பரவாயில்ல, அவன் வந்து ஊருக்கு வேணா பொல்லான், எனக்கு நல்லான் அப்படின்னு சொன்னாராம். அதனால பகவான் வந்து என்ன பண்றது இல்ல, அவர் வந்து எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு பாகுபாடு பாக்குறது இல்லை. அது மாதிரி பக்தர்களும் இருக்க கத்துக்கணும். அந்த மாதிரி ஜாதி புத்தி வந்து இருக்கக்கூடாது. அதுல இருந்து அவருக்கு பேர் வந்து என்ன ஆயிடுச்சு, அவர் பேர் சக்கரவர்த்தி, அதுல இருந்து அவர் பேர் நல்லான் சக்கரவர்த்தின்னு ஆயிடுச்சு. அந்த மாதிரி நம்மளும் வந்துட்டு என்ன ஆகணும், நல்லான் சக்கரவர்த்தி ஆகணும். பதம் 19 சாயேஸ்ம ஆத்மாத்மவாதம் அதீஸ்வரஸ் த்ரயீமயோ தர்மமயஸ்தபோமய
கதர்ஜிலீகைர் அஜசங்கராதிபிர் விதர்க்கியலிங்கோ பகவான் பிரசீதாம். மீனாட்சி மாதாஜி. மீனாட்சி மாதாஜி. யாரும் இல்லைன்னா விடுங்க. மொழிபெயர்ப்பு. முக்தி பெற்ற எல்லா ஆத்மாக்களுக்கும் அவரே பரமாத்மாவும் பரமபுருஷராகவும் வேதங்கள், தர்மசாஸ்திரங்கள் மற்றும் தவம் ஆகியவற்றின் உருவமாக இருப்பவரும் அவரே. அவர் பிரம்மதேவர், சிவபெருமான் மற்றும் எல்லா வித போலி பகட்டுகளுக்கும் அப்பாற்பட்டவர்கள் ஆகியோரால் துதிக்கப்படுகிறார். பெரும் பயபக்தியுடன் பூஜிக்கப்படுபவரான அப்பரமபுருஷர் என்னிடம் தயவு காட்டுவாராக. அப்போ இங்க வந்து ரொம்ப ஓப்பனாவே வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து சொல்றாரு, சிவபெருமான் மாதிரியான, சிவபெருமான், பிரம்மா அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த தேவர்களாலையும் வந்து என்ன செய்யப்படுறாரு, இந்த சாத்வதாம்பதி எதுக்களுடைய தலைவர் யாரு, கிருஷ்ணர், அவரை இவங்க வந்து பூஜிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்களோட அவர் வந்து பரமபுருஷ பகவானா இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். முக்தி பெற்ற எல்லா ஆத்மாக்களுக்கும் அவரே பரமாத்மாவாகவும் பரமபுருஷராகவும் இருக்கிறார் அப்படின்னு சொன்ன, அப்ப மத்தவங்களுக்குலாம் அவர் பரமாத்மாவா இல்லையா? எல்லாருக்கும் தான் பரமாத்மாவா இருக்கிறாரு. அதெல்லாம் முக்தி பெற்ற ஆத்மாக்களுக்கு மட்டும் பரமாத்மாவா இருக்கிறாருன்னா என்ன அப்படின்னு சொன்னா, பிரபு நெருங்கியவரா இருக்காரு. அவங்களுக்கு ரொம்ப நெருங்கியவரா இருக்காரு. வெரி குட். ரொம்ப ரொம்ப நெருங்கியவரா இருக்கிறாரு அப்படின்றதும் அர்த்தம். இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, பரமாத்மா இல்லாம நம்ம எதுவுமே வந்து செயல்பட முடியாது. இந்த ஜீவாத்மா மட்டுமே இந்த தேகத்துல இருந்தாலும் இந்த ஜீவாத்மானால இந்த பாடியை ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அதுக்கான சக்தி எங்க இருந்து வரணும்? பரமாத்மா கிட்ட இருந்து தான் வரணும். அப்போ அந்த மாதிரியான பக்தர்களுக்கு வந்துட்டு அவர்களுக்கு உள்ள இருந்து ஈர்க்கக்கூடியவர் யாரா இருக்கிறாரு? பகவான் தான் இருக்கிறாரு. நமக்குள்ளேயும் பரமாத்மா தான் இருக்கிறாரு. ஆனா பரமாத்மா நம்மளை இயக்கிட்டு இருக்கிறாரா? பரமாத்மா நம்மளை இயக்கல, நமக்கு அனுமதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு பரமாத்மா. ஆனா அவங்களுக்கு அவரை இயக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அவங்களுக்கு அனுமதி கொடுக்கறதெல்லாம் அங்க வேலையே கிடையாது. அவரே டைரக்டா நீ இதைத்தான் பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, அவரே அவங்கள அதை வந்து செய்ய வச்சிடுறாரு. அதனாலதான் அவங்களுக்கு அவர் வந்து பரமாத்மாவா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு அர்த்தமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே. 6 நிமிடத்தில் 4 ஸ்லோகங்கள். பதம் 20. ஸ்ரீயப்பதிர் யஜ்ஞபதி பிரஜாபதிர் தியாம்பதிர் லோகபதிர் தாரபதி பதிர்கதிர் சாந்தக பிரஷ்னி சாத்வதாம் பிரசீததாம் மே பகவான் சதாம்பதி. முரளிதர் பிரபு. ஹரே கிருஷ்ண. பக்தர்களின் வழிபாட்டுக்குரியவரும் யதுவம்சத்தைச் சேர்ந்த அந்தக மற்றும் விஷ்ணியை போன்ற அரசர்களை காப்பவரும் அவர்களால் போற்றப்படுபவரும் எல்லா லட்சுமி தேவிகளுக்கும் கணவரும் எல்லா யாகங்களையும் நிர்வகித்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் வழிகாட்டியாய் இருப்பவரும் எல்லா புத்தியையும் ஆள்பவரும் ஆன்மீக மற்றும் ஜட உலகங்கள் அனைத்திற்கும் உரிமையாளரும் மேலும் மண்ணுலகில் தோன்றிய மிகச்சிறந்த அவதாரியுமான அனைவரிலும் பரமமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என் மீது கருணை கொள்வாராக. பதி அப்படின்னு சொன்னா என்ன? பதி அப்படின்னு சொன்னா உரிமையாளர். சோ எதுக்கெல்லாம் இவர் வந்து உரிமையாளரா இருக்கிறாரு? நீங்க வந்து கிருஷ்ணர் வந்து கடவுள்னு நீங்க சொல்லலாம். ஆனா செல்வத்துக்கு அதிபதி லட்சுமின்னு சொல்றோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு இதுக்கும் ஒருத்தவங்க அதிபதினு நம்ம சொல்றோம். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க வந்து இவரை வந்து கடவுள்னு சொல்லலாம், அவங்க எல்லாம் இவரை வந்து வழிபாடு பண்றாங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி. அப்ப அதுக்குதான் வந்து இங்க வந்து சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு, இல்லப்பா அந்த ஸ்ரீக்கு இவர் தான் பதி, ஸ்ரீயப்பதி. அப்புறமா வந்துட்டு யஜ்ஞபதி. யஜ்ஞம் பண்ணா நமக்கு எல்லா விதமான நலம் பெனிஃபிட் கிடைக்குது. அதுல இருந்து நமக்கு தேவையானது கிடைக்குது. அப்ப அந்த யஜ்ஞத்துக்கு யாரு அதிபதியா இருக்கிறா? அதுவும் இவர் தான் இருக்கிறாரு. பிரஜாபதி. இப்படி எல்லாத்துக்குமே பகவான் தான் பதியாக இருக்கிறார். அப்படின்னா அவர் தான் எல்லாருக்குமே வந்து உரிமையாளராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். 21. யத்தங்கிரிய வித்யான சமாதி தௌதயா தியானு பஷ்யந்தி தத்வமாத்மன வதந்தி சைதத் கவயோ யதாருஷம் பகவான் பிரசீத.
நீலாம்பரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரே முக்தி அளிப்பவர் ஆவார். அதிகாரபூர்வமானவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி ஒவ்வொரு வினாடியும் அவரது தாமரை பாதங்களை நினைவிற்கொள்வதன் மூலமாக சமாதியில் ஆழ்ந்துள்ள பக்தர்களால் வரம்பற்ற பரமபுருஷரை காண முடிகிறது. ஆயினும் கற்றறிந்த மன கற்பனையாளர்கள் தங்களுடைய சலன சித்தத்திற்கு ஏற்ப அவரை பற்றி எண்ணுகின்றனர். பெருமான் என்னிடம் கருணை கொள்வாராக. தேங்க்யூ பிரபு. அப்படின்னா என்னுடைய மைண்ட் வந்து சலனம் ஆகாம இருக்கணும் அப்படின்னு வந்து இங்க சுகதேவ கோஸ்வாமி பகவான் கிட்ட வந்து பிரார்த்தனை பண்றாரு. இதுல என்னுடைய மைண்டு சலனமாயி நான் வந்து பகவானுடைய அந்த ஸ்மரணத்தை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு வந்து வேண்டாரு. அவங்க எல்லாம் எப்படி தூய பக்தர்கள் வந்து எப்படி வந்து பகவானை வந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு நிமிஷம் கூட அவரை மறக்காத மாதிரி அவரை வந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு மெடிடேஷன் நமக்குலாம் என்னைக்கு வர்றது? ஒவ்வொரு நிமிஷமும் அவரை வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்களாம். நம்ம எப்பயாவது ஒரு நாளையில 24 மணி நேரத்துல எப்பயோ ஒரு வாட்டி நம்ம வந்து அவரை நினைச்சிட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து சமாதி அப்படின்னு சொன்னா அதுதான். சமாதி அப்படின்னு சொன்னா என்ன? அந்த ஒரு ஸ்மரணத்தை விட்டு வெளியில வராம இருக்கிறதுக்கு பேர் தான் சமாதி. எத்தங்கிரி அபித்தியான சமாதி தௌதயா அப்படின்னு சொன்னா அவருடைய அந்த தாமரை பாதத்தை அபித்தியான ஒவ்வொரு நிமிஷமும் வந்து எண்ணி என்ன பண்றாங்க? அந்த சமாதியிலேயே அவங்க வந்து இருக்கிறாங்க. பதம் 22. பிரசோதிதாயேன புரா சரஸ்வதி விதன்வதாஜஸ்ய சதிம் சம்ஸ்ருதிம் ஹக்ருதி ஸ்வலக்ஷணா பிராதுரபுத்கிலாஸ்ய சமே ருஷீனாம் ருஷப பிரசீததாம். நிர்மலா மாதாஜி. நிர்மலா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. படைப்பின் ஆரம்பத்தில் பிரம்மாவின் சக்தி வாய்ந்த அறிவை அவரது இதயத்திலிருந்து கொண்டு பெருகச் செய்தது. படைப்பை பற்றிலும் தம்மை பற்றியுமான முழு அறிவை அவர் அருளாலே எழச் செய்தவரும் பிரம்மாவின் வாயிலிருந்து படைக்கப்பட்டதை போல் காணப்பட்டவருமான பகவானின் என்னிடம் கருணை கொள்வாராக. சோ இப்போ வந்து பிரம்மா எப்படி வந்து படைச்சாருங்கிறதையும் சொல்ற மாதிரி வந்து சொல்றாரு. அதே நேரத்துல பிரம்மாவுடைய வாயிலிருந்து எப்படி பகவான் வந்து வேதத்தை வர வைத்தாரோ அதே மாதிரியே இப்ப என்னுடைய வாயிலிருந்து வந்து பகவான் வந்து என்ன பண்ணணும்? இந்த சிருஷ்டி கிரமத்தை வந்து விளக்குறதுக்கு அவர் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதே நேரத்துல பிரம்மாக்கே இந்த படைப்புடைய ஞானத்தை அவர் வந்து கொடுத்ததுனால அப்ப நேச்சுரலாவே என்ன ஆகுது? அவர் பிரம்மாவுக்கு மேற்பட்டவர்னு ஆயிடுது. ஸோ எப்படி ஒரே இதுல எல்லாத்தையுமே வந்து ஒரு காம்பினேஷன் பண்ணி கொடுக்குறாரு. ஒரே நேரத்துல அவர் பிரம்மாவோட உயர்ந்தவர்னு சொல்லியாச்சு. அதே நேரத்துல பிரம்மாக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாரோ அதே மாதிரி எனக்கும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இது இனிமே பின்னாடி வரும். பிரம்மா எப்படி வந்து மெடிடேட் பண்ணாரு, அப்புறமா வந்து எப்படி அவருக்கு வந்துட்டு பகவான் அந்த வேத ஞானத்தை வந்து கொடுத்தாரு, அதுக்கப்புறம் அவருடைய வாயிலிருந்து எப்படி அந்த வேதங்கள் வெளியில வந்தது, அதெல்லாம் சிருஷ்டியோடைய அந்த கிரமம் படிக்கும்போது நமக்கு அதுல வரும். 2வது காண்டம் மற்றும் 3வது காண்டம் 2 இடத்துல சிருஷ்டி இருக்கு. கவனமா படிச்சீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். இதுல வந்து அந்த பிரம்மாவுடைய வாயிலிருந்து அந்த வேதம் வர்றது அப்படிங்கிறது சரஸ்வதியினுடைய ஒரு கருணையினால அப்படின்னு ஆச்சாரியர்கள் வந்து சொல்றாங்க. ஸோ சரஸ்வதி தான் வந்து என்ன பண்றாங்க? பிரம்மாவுடைய வாயில வாக்தேவி அப்படின்னு சொல்லி இருந்து என்ன பண்றாங்க? அவங்க தான் வந்து அந்த வேதத்தை வந்து வர வைக்கிறாங்க. அது இல்லைன்னா அந்த வேத வார்த்தைகளை வந்து பேச வைக்கிறாங்க. ஓகே. பதம் 23. பூதைர்மகத்வீர்ய இமா புரோ விபுர் நிர்மாய சேதே யத் அமூஷு புருஷ புங்க்தே குணான் சோடசாத்மக சோலங்கிருஷ்ட பகவான் வசாம்சி மே. பிரேமராஜா பிரபு. பரம்புருஷ பகவான் பிரபஞ்சத்தினுள் சயனித்ததன் வாயிலாக மூலப்பொருட்களை கொண்டு படைக்கப்பட்டுள்ள ஜட உடல்களை இயக்குகிறார். 16 பிரிவுகளை கொண்ட ஜட குணங்கள் அவரது படைக்கும் கருவிகளாக உள்ளன. மேலும் தமது புருஷ அவதாரத்தில் தோன்றும் பகவான் ஜடகுணங்களை 16 பிரிவுகளுடன் ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார். அதன் முழுமுதற் கடவுள் கருணை கூர்ந்து
எனது கூற்றுக்களை கௌரவிப்பவராக. ஸோ ஜட சிருஷ்டி எப்படி நடக்குது அப்படின்றதும் சொல்றாரு. அந்த சிருஷ்டி பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கக்கூடிய அந்த பகவான் என்னுடைய பேச்சு வந்து தப்பாகாத மாதிரி அவர் வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறார். கௌரவிக்கிறதுன்னா அதான், அவர் பேசுற பேச்சு தப்பா போகக்கூடாது இல்லையா? தப்பா போச்சுன்னா அப்போ அவருக்கு கௌரவம் போயிடும். சுகதேவ கோஸ்வாமி வந்து தப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி. அதனால ஸோ இங்க 16 பிரிவுகள் அப்படிங்கிறது வந்து என்னது, மொத்த ஜட மூல வஸ்துக்கள் நம்ம வந்து டிஃப்ரெண்டான கால்குலேஷன் சொல்லலாம். 16வது ஸ்கந்தத்துல நீங்க பாத்தீங்கன்னா புத்தவருக்கு வந்துட்டு கிருஷ்ணர் வந்து சொல்லும் போது, இந்த சாங்கிய தத்துவத்தை பத்தி சொல்லும் போது இதை வந்து 8ஆ பார்க்கலாம், 16ஆ பார்க்கலாம், 24ஆ பார்க்கலாம், இப்படி வந்து பல கால்குலேஷன் வந்து அங்க வந்து சொல்றாரு. ஸோ 16ஆ சொல்றதுனால என்ன அர்த்தம்னா, மற்ற சில அந்த வஸ்துக்களை ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அடக்கி 16 அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சொன்னாலும் ஒண்ணுதான். இப்போ பஞ்சபூதங்கள்னு சொன்னோம்னா பஞ்சபூதங்களும் அடங்கும், அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மாத்திரங்களும் அடங்கும். அந்த பஞ்சபூதங்கள் தன்மாத்திரங்கள் அதோடைய தொடர்புடைய புலன்களும் அடங்கும். கரெக்டா? இப்ப வந்து நீர் அப்படின்ற ஒரு வஸ்துவை எடுத்துக்கிட்டோம்னா அப்ப அதோடைய தன்மாத்திரம் வந்து என்னது? சுவை. நீர் அப்படின்னா சுவை. அப்ப சுவை அப்படின்னு சொன்னா அதோட புலன் என்ன வருது? நாக்கு. அப்ப இப்போ என்னாச்சு, ஒரே இதுல இப்ப 3 சேர்ந்து இருக்கா? 3 விஷயம். ஆமா பிரபு. அப்படியும் இன்னொன்னும் சேர்த்துக்கலாம். அந்த புலனுடைய ஆதிபத்திய தேவதை அவங்களையும் சேர்த்துக்கலாம். அப்ப அந்த நாக்குக்கு யாரு ஆதிபத்திய தேவதை? நீருக்கு யாரு ஆதிபத்திய தேவதை? இப்படி வந்து சேர்த்துக்கலாம். அப்ப 4 சேர்த்து வந்து ஆகலாம். சோ இப்படி வந்து எப்படினாலும் கால்குலேஷன் பண்ணலாம். ஓகே. பதம் 24. நமஸ்தஸ்மை பகவதே வாசுதேவாய வேதசே பபூர்ஞானம் அயம் சௌமியா பபூர்ஞானம் அயம் சௌமியா ஜன் முகாம் புருகாசமம். ராஜலட்சுமி தேவகி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வேத நூல்களை தொகுத்தவரும் வாசுதேவனின் அவதாரமுமான சில வியாச தேவருக்கு எனது தாழ்மையான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். தூய பக்தர்கள் பகவானின் வாயிலிருந்து தோன்றும் அமிர்தம் போன்ற உன்னத அறிவை பருகின்றனர். ஹரே கிருஷ்ணா. நமஸ்தஸ்மை பகவதே வாசுதேவாய வேதசே. இதை வந்து நீங்க 2 விதமாவும் எடுத்துக்கலாம். அதாவது வியாசர்னு சொல்லி எடுத்துக்கலாம், கிருஷ்ணர்னு நீங்க வந்து எடுத்துக்கலாம். வாசுதேவாய அப்படின்னு சொன்னா வசுதேவருடைய பையனான வாசுதேவன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அவர் தான் வந்து வேத இலக்கியங்களை தொகுத்தது அப்படின்னு சொன்னா, இப்பதான் முன்னாடி நம்ம பார்த்தோம், பிரம்மாக்கு அவர் தான் அந்த வேதத்தை வந்து கொடுத்தவர் இல்லையா? அப்போ அவர் தான் வேதத்தை முதல்ல தொகுத்தவர்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி 2 விதமான ஒரு மீனிங் எடுத்துக்கலாம். டைரக்டா வியாசர்னு எடுத்துக்கிட்டாலும் கரெக்டு, இல்ல கிருஷ்ணர்னு எடுத்துக்கிட்டாலும் கரெக்ட். ஓகே. பதம் 5. பதம் 25. ஏதத் ஏவாத்ம பூராஜன் நாரதயா விபுச்சதே வேதகற்போ அப்யதாத் சாக்ஷாத் யதர்க்க ஹரிராத்மனா. ஸ்ரீரங்கதேவி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. மொழிபெயர்ப்பு. அன்புள்ள அரசே, முதலாக பிறந்தவரான பிரம்மாவிற்கு அவரது பிறப்பின் ஆரம்பத்திலேயே பகவான் வேத அறிவை புகட்டினார். பகவான் தமது சொந்த மகனிடம் நேரடியாக பேசுவதைப் போலவே பிரம்மாவும் இவ்விஷயத்தை பற்றி நாரதர் கேட்ட கேள்விக்கு தக்கவாறு விடையளித்தார். ஆக்சுவலா வந்து சிருஷ்டிக்கு முறை இனிமேதான் சொல்லவே போறாரு. ஸோ அது எப்படி நடந்தது அப்படிங்கிறது இனிமே அடுத்த அத்தியாயத்துல வரும். அதை வந்து நாரதர் பிரம்மா இந்த 2 பேருடைய இந்த கான்வர்சேஷனை வச்சு சிருஷ்டியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஓகே. இது அதுக்கு அடுத்து வரக்கூடியது. இங்க வந்து வேத கற்பை அப்படின்னு சொன்னா பிரம்மா அவர் பிறந்த உடனேயுமே அவர் என்ன பண்ணாரு, பகவான் அவருக்கு வேதத்தை வந்து கத்து கொடுத்ததுனால அவர் வந்து இங்க வேத கற்பே அப்படின்னு வந்து சொல்றாரு. ஹரிராத்மன அப்படின்னு சொன்னா ஹரியோடைய ஒரு பையன், அதுதான் பிரம்மா. சோ அவருக்கு வேதங்களை பகவானே சாட்சாத் அவரே வந்து என்ன பண்ணாரு,
சொல்லி கொடுத்தாரு. எவ்வளவு பெரிய பாக்கியசாலின்னு பாருங்க. பகவான்கிட்ட இருந்து நேரடியா வந்து ஸ்கூல்ல படிச்சிருக்கிறாரு அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு பாக்கியசாலி பிரம்மா. ஸோ இனிமே அடுத்த அத்தியாயத்துல பிரம்மா நாரதர் என்ன பேசுனாங்க, சிருஷ்டி வந்து எப்படி நடந்தது, அதெல்லாம் நம்ம அடுத்த அத்தியாயத்துல பார்ப்போம். இந்த மாதிரி ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் காண்டத்தில் சிருஷ்டிக்கும் முறை என்னும் தலைப்பை கொண்ட 4ஆம் அத்தியாயத்துக்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் எவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஓம் தத் சத்.